கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக நாம் இரண்டாவது செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. இரண்டாவது செய்திக்காக மணவாட்டியின் எழுப்புதல் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். தி ரிவைவல் ஆஃப் த பிரைடு. அதற்கு நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் மேகமாய் கூடி உன் இடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென். வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 10, 8 முதல் 11. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். 2 பகுதிகளுமே ஒரு எழுப்புதலை கொண்டதாக இருக்கிறது. ஆகையால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருந்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்தும் நாம் வாசிக்க கேட்டோம். 2மே ஒரு எழுப்புதல் சம்பந்தமான வசனங்கள். இந்த வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வசனங்களை வாசித்த அந்த அருமையான மகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி நான் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக போகிறோம். திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்து அதை யோவானுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்டது. யோவான் மணவாட்டிக்கு ஒரு அடையாளம். அந்த மணவாட்டி அந்த புஸ்தகத்தில் உள்ளதை புசித்து அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஆகையால் திறந்த ஒரு புஸ்தகம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை குறித்து பாடப்போகிறோம். திறந்த புத்தகத்தின் சத்தம் கேட்டுதே, மணவாட்டி எழும்பும் நேரம் வந்ததே. திறந்த புத்தகத்தின் சத்தம் கேட்டுதே, மணவாட்டி எழும்பும் நேரம் வந்ததே. மறைவான ரகசியம் வெளிப்படுதே, ஆண்டவரின் வார்த்தை ஜெயம்பெறுதே. ஆண்டவரின் வார்த்தை ஜெயம்பெறுதே. வானத்தில் இருந்து இறங்கி வந்தார், மேகத்தை
பிரகாசித்தது அவர் சத்தம் தரித்திருந்தார் சூரியன் போல முகம் பிரகாசித்தது அவர் சத்தம் சிங்கம் போல் முழங்கியது திறந்த புத்தகத்தின் சத்தம் கேட்குதே மணவாட்டி எழும்பும் நேரம் வந்ததே மரவான ரகசியம் வெளிப்படுதே ஆண்டவரின் வார்த்தை ஜெயம்பெறுதே ஏழு இடிகள் தங்கள் சத்தம் சொன்னதே தேர்ந்தெடுத்தோரின் இருதயங்களே மூடியிருந்தவைகள் திறந்ததே மணவாளன் வருகை நெருங்கிவிட்டதே ஏழு இடிகள் தங்கள் சத்தம் சொன்னதே தேர்ந்தெடுத்தோரின் இருதயங்களே மூடியிருந்தவைகள் திறந்ததே மணவாளன் வருகை நெருங்கிவிட்டதே வார்த்தையே வெளிச்சமா வார்த்தையே எங்கள் ஜீவனா ஆவியாலும் சத்தியத்தாலும் ஆயத்தமாய் நிற்கும் மணவாட்டியா காலமே நீ தாமதமில்லை என்றார் தேவநோக்கம் நிறைவேறும் என்றார் ராஜாவின் வருகை நாங்கள் விசுவாசித்து முன்னே செல்கிறோம் காலமே நீ தாமதமில்லை என்றார் தேவநோக்கம் நிறைவேறும் என்றார் ராஜாவின் வருகை நாங்கள் விசுவாசித்து முன்னே செல்கிறோம் திறந்த புத்தகத்தின் சத்தம் கேட்டுதே மகிமையின் நாள் நெருங்கி வந்ததே திறந்த புத்தகத்தின் மகிமையின் நாள் நெருங்கி வந்ததே கிறிஸ்துவின் மணவாட்டி எழும்புதே ஜெயத்தின் பாடல் பூமியில் ஒலிக்குதே கிறிஸ்துவின் மணவாட்டி எழும்புதே ஜெயத்தின் பாடல் பூமியில் ஒலிக்குதே நாம் ஜெபிக்கலாம் திறந்த ஒரு புஸ்தகத்திலிருந்து ஒரு எழுப்பு அது மணவாட்டிக்குரிய ஒரு எழுப்புதல் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே பகல் வேளையிலே 35வது ஆண்டின் ஆண்டவரே இந்த ஆராதனைகளை தேவன் எங்களோடு கூட இருந்து பாடின பாடல்களையும் தேவ செய்திகளையும் ஆசீர்வதித்து கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கிடச் செல்லும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வசனங்களை வாசித்தோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்றும் அதே நேரத்தில் மணவாட்டிக்கு திறந்த புத்தகத்தை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி புசிக்கும் பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இரண்டு வேத பகுதியும் மணவாட்டிக்குரிய ஒரு எழுப்புதலாக இருக்கிறபடினாலே கர்த்தாவே அந்த எழுப்புதலை நாங்கள் ஆண்டவரே கொண்டு செல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யட்டுமா ஜெபிக்கிறோம் நீர் இன்றைக்கும் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்க நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிற கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனாக இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும் தேவ செய்திக்காகவும் அருமையான சோதரம் கர்த்தருக்கு கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்க முடியாத பாஸ்டர் ராபின் அவர்கள் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் ராபின் கர்த்தருக்கு நாம் செலுத்தின காணிக்கைகளுக்காகவும் இந்த தேவ செய்தியை வாசிக்கப்பட்ட வஸ்திரங்களை ஆசீர்வதித்து நமக்கு தருவதற்காக நாம் செபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான கர்த்தாவே, இந்த பகல் வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். முதலாவது எங்களோட எல்லாருடைய தவறுதல், மீறுதல், அக்கிரமங்கள், அவிசுவாசங்களை நாமே நிரூபித்தார்கள் எதுவாக மன்னிக்க பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாளில் எங்கள் கர்த்தாவே இந்த பிரகாரத்துக்குள்ளாக உங்கள் ஆலயத்துக்குள்ளாக கொண்டு சேர்த்திருக்கிறேன். ஆமாண்டவரே, 35வது வருட ஆண்டு விழாவில ஆண்டவரே ஒரு மகத்தான ஒரு யாத்திரையை கர்த்தாவே இந்த பிள்ளைகள் செய்யத்தக்கதாக கிருபை செய்த தேவன் தாமே எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரை கர்த்தாவே இந்த ஊழியம் தொடர்ந்து மகிமையாய் நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. கிருபை தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செலுத்தின அந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. சீபா தேசத்திலிருந்து வந்த ஆண்டவரே அந்த சகோதரி
ஆண்டவரே சாலமோனிடத்துல ஆண்டவரே அநேக காணிக்கைகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆண்டவரே. ஆனால் சாலமோன் அவர் வெறுமையை அனுப்பாமல் ஆண்டவரே பல மடங்காய் கொடுத்து விரும்பினதெல்லாம் கொடுத்து அனுப்பினது போல கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே நீ கொடுத்ததிலிருந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதற்கு மேல நீர் எதிர்பார்க்கிறதான எங்கள் சரீரம் ஆவி ஆத்துமாவே ஆண்டவரே ஜீவ பலியாக காணிக்கை கொடுக்கும் போது ஆண்டவரே அந்த மகிமையின் சரீரமா எங்களுக்கு மாற்றி கொடுத்திருக்காங்க. நன்றி சொல்கிற ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்துல செய்தி பகுதிக்காக வருகிறோம். இதற்கு முன்பாக கேட்ட செய்தி போல கர்த்தாவே ஆண்டவரே அந்த ரத்தத்தின் சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை கேட்டோம். ஆண்டவரே அந்த ஊழியக்காரனுக்குள்ளாக பேசின அதே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த சபையோட வேப்பிற்குள்ளாக இருந்த நீங்க எங்களோட பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் நிரப்போம். நாங்கள் ஒரு நூறத்திலே பலம் தரத்தக்கதை கிருபை செய்ய ஆசீர்வதியும். அந்த எழுப்புதலை நாங்கள் எங்கள் இதயத்துக்குள் இன்னுமாய் அதிகரித்துக் கொள்ளத்தக்கதாக இன்னுமாய் எங்களை ஊக்குவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம் உட்காரலாம். நிறைய ஊழியக்காரங்களே இருக்காங்க. நம்ம முடிக்க போகிறோம். நாம் ஒரு செய்தியை போகிறோம். மணவாட்டியின் எழுப்புதல், தி ரிவைவல் ஆஃப் தி பிரைட். எழுப்பின் பிரகாசம் ஒரு மொழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிகளிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. 5வது வசனம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரை திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். அல்லேலூயா. பலத்த ஒரு சேனையாக எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதர்கள் மூலமாக அவர்களோடு இணைக்கப்பட்டதை நாம் குறித்து பார்த்து, அது எபேசு சபை காலம் தொடங்கி அது லவோதிக்கேயா சபை கால அந்த செய்தியாளர்களை தேவன் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார், எப்படி எழுப்புதல் அங்கிருந்து வந்தது, இன்றைக்கு எழுப்புதல் எங்கு இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுப்புதல் என்பது தேவன் ஒரு காலத்தில் தமது ஜனங்களை ஆவிக்குரிய விழிப்பிற்கும் சத்தியத்திற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் திருப்புவதற்காக ஏற்படுத்தும் ஒரு விசேஷித்த கிரியாக இருக்கிறது. எழுப்புதல் என்றால் என்னவென்று முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுப்புதல் என்பது தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு காலத்திலும் தமது ஜனங்களை ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு, சத்தியத்திற்கு நேராக பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திருப்புவதற்காக ஏற்படுத்துகிற விசேஷித்த ஒரு கிரியை பேர் தான் எழுப்புதல். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பெந்தகோஸ்தே சபையில் இருந்த நாட்களிலே பொதுவாக எல்லா இடங்களிலும் எழுப்புதல், ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் என்பதாக அவர்கள் வைத்திருப்பார்கள். ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் மீட்டிங்ஸ். அல்லேலூயா. அப்படியான ஒரு எழுப்புதலாக இந்த கூட்டங்களை நடத்துவார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டங்கள் எல்லாம் போய்விட்டது. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தகோஸ்தே சபையில நான் உதவி ஊழியக்காரனாக இருந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் அப்படின்னு தான் நோட்டீஸ் அச்சடித்து வெளியிடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா பேரின்ப பெருவிழா, அற்புத திருவிழா, என்னெல்லாமோ திருவிழா. எங்க பாளையக்குடியில மாம்பழம் பண்டிகைன்னு ஒண்ணு வரும். மாம்பழ சீசன்ல வரக்கூடிய ஒரு பண்டிகை, அது பேரே மாம்பழ பண்டிகை. மாம்பழ சங்கம் பண்டிகையே மாம்பழ சங்கத்தினுடைய ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம். அதனால எந்த மாம்பழ சங்க பண்டிகையோ, ஆப்பிள் பண்டிகையோ, அன்னாசி பழம் பண்டிகையோ, பலாப்பழம் பண்டிகையோ எதுவுமே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு உதவாது. ஆமென். The word of God.
தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வரக்கூடிய ஒரு ரிவைவல், ஒரு எழுப்புதல். ஆமென். இன்னைக்கு அதுதான் தேவை. ஆவிக்குரிய தன்மைகளை இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபை கூட இழந்து போன நிலையில் இருக்கிறது. ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் என்றுதான் நாங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அந்த கூட்டங்களை வைப்பார்கள். அந்த போஸ்டரை இப்பொழுது காண முடியவில்லை, அந்த நோட்டீஸ்களை இப்பொழுது காண முடியவில்லை. ஏன்னா எழுப்புதல் என்பது அங்கு சுத்தமாக போய்விட்டது. அதுதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார். நாம் கொஞ்சம் பின்னால பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாகும்படியாக எழுப்புதல் என்பது தேவன் ஒரு காலத்தில் தமது ஜனங்களை ஆவிக்குரிய ஒரு விழிப்பிற்கும் சத்தியத்திற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் திருப்புவதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த கிரியையாக இருந்தது. பொதுவாக கிறிஸ்தவ வரலாற்றில் நடந்த முக்கிய எழுப்புதல்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் காலத்தில் வந்த ஒரு எழுப்புதல் கிபி 30ஆம் ஆண்டு 33ஆம் ஆண்டிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். கடைசி அப்போஸ்தலர் மரிக்கும் வரைக்கும் அந்த எழுப்புதல் நீடித்து சென்று கொண்டே இருந்தது. அப்போஸ்தலருடைய ஒரு எழுப்புதல். அப்போஸ்தலருடைய எழுப்புதலின் காலத்திலே பரிசுத்த பேதுருவை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். இது எழுப்புதல். கவனிங்க, எழுப்புதல் அப்படின்னா இன்னைக்கு எங்கேயாவது எழுப்புதல் கூட்டம் அப்படின்னு சொன்னா ஒரே ட்ரம்ஸ் போட்டு கீபோர்ட போட்டு ரிதம் பேட போட்டு டன் டிப் டம் டிப் டம் டிப் அடிச்சா இதுதான் எழுப்புதல் நினைச்சு எல்லாரும் ஆடிட்டு போறாங்க. அதுவல்ல எழுப்புதல். மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் உங்கள் இருதயத்திலே ஊடுருவி பாய்ந்து செல்வது உங்களுக்கு ஒரு எழுப்புதலை உண்டாக்கும். ஆமென். வார்த்தை இல்லை என்றால் அது எழுப்புதலே அல்ல, அது மாம்சத்துக்குரிய ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமாக இருக்கிறது. அது கிரியை செய்யாது சகோதரனே சகோதரி. ஆகையால் அந்த நாளிலே 1ஆவது நூற்றாண்டிலே அப்போஸ்தலருடைய காலத்தில் ஒரு எழுப்புதல், பெந்தெகோஸ்தே நாளில் அந்த எழுப்புதல் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். மேல் வீட்டில் 120 பேர் காத்திருந்த அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே 10ஆவது நாளில் இறங்கி வந்தார். பரிசுத்தாவுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பிட்டு அக்கினி போன்ற நாங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட்டு ஆவியானவர் தன்னுடைய வருத்தப்படி வெவ்வேறு பாடங்களை பேசுகிறார்கள். 10 நாட்கள் மேல் வீட்டிலே தங்களை மறைத்துக் கொண்டிருந்த அவர்கள் இனிமேலும் தங்களை மறைத்துக் கொள்ள இயலாது. காரணம், பரிசுத்தாவினுடைய வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. ஆமென். அது வெளிப்பட்டுதான் ஆகவே. யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் சமயத்தில் அநேகர் அவரிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. ஆனா இயேசுவும் அங்கு வந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அந்த வேளையில யோவானுக்கு ஒரு நெருடல் உண்டாகிறது. நான் உங்களிடத்தில் ஞானஸ்நானம் தர வேண்டியதாக நீர் இடத்தில் வரலாமா? இப்பொழுது இடங்கொடி இப்படி எல்லாம் நீதியும் நிறைவேற்றது. நீதி என்பது வார்த்தை. வார்த்தை நிறைவேற்றது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையில் உடனே பரிசுத்த ஆவி புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார். யோவான் ஸ்நானகன் இன்னும் இயேசு தன்னை மறைத்து வைக்க முடியவில்லை. காரணம் என்றால் அந்த எழுப்புதலுக்கு ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? இதோ பரிசுத்த ஆவி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவர்தான் கிறிஸ்து என்று தேவன் எனக்கு சொல்லி இருந்தார். ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அவ்வண்ணமே அவரை கண்டு இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று நான் அறிவிக்கிறேன். அது ஒரு எழுப்புதலாக இருந்தது. அப்போஸ்தலர் காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய அந்த எழுப்புதல் முதல்ல என்ன அப்படின்னா கர்த்தருக்கு முன்னோடியாக நடந்து சென்ற யோவான் ஸ்நானகன் மூலமாக அந்த எழுப்புதல் நடந்தது. அந்த எழுப்புதல் என்னவென்றால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதாக இருந்தது. அது அற்புத பெருவிழா அல்ல, அது அற்புத திருவிழா அல்ல, அது பேரின்ப பெருவிழா அல்ல. அது மனம் திரும்புவதற்கும் சத்தியத்துக்கு நேராக வெளியிடக்கூடிய ஒரு எழுப்புதலாக இருந்தது. எழுப்புதல் என்றால் என்னவென்றே இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு தெரியாது.
எப்படி அவர்கள் எழுப்புதலை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். இயேசு கிறிஸ்துவும் கூட வனாந்தரத்துக்கு தேவனால் கொண்டு ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் இருந்து வந்தவுடனே அவரும் முதல்ல மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இன்னைக்கு எழுப்புதல் கூட்டங்கள்ல கர்த்தர் ஒரு பிள்ளைக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை தருவாரு, பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிருவோம் பையன். இதுதான் தீர்க்க தரிசனம். தேவனும் தேவனுடைய ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசினார்கள். இந்த உலக காரியத்தை குறித்து அவர்கள் பேசவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் யோவான் சாகர் சொல்றான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடரியாத மரங்களில் வேறுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகளான மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியில போடப்படும். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்க முடியுமா? கவலைப்படாத, கண்ணீர்படாத சகோதரி. ஒரு கண்ணீரை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மாவு சட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் எண்ணெய் சட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கவலைப்படாத. உன் கண்ணீர் நாட்கள் முழுது ஒழித்தது கர்த்தர் சொல்லுகிறார். ஏமாற்று வேலை. நாங்க அதெல்லாம் ஊறி கடந்து வந்திருக்கோம். எல்லாம் ஏமாற்றுவாங்க. யோவான் சாகரும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறார். இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யத்தை தான் குறித்து பேசுறார். ஏன்? மத்தேயு 10 இயேசு தம்முடைய 12 சீஷர்களை அழைத்து, நீங்கள் போகையில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொல்றார். ஒரு ஊழியக்காரன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறத அற்புத திருவிழாவும் பேருந்த பெருவிழாவும் நடந்து கொண்டா இந்த மாய்மலக்காரன் சபைக்கு போகல. அது பிசாசின் ஆவியாக இருக்கிறது. ஏன்னா அது வேதத்துக்கு புறம்பானது, வார்த்தைக்கு புறம்பானது. யோவான் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசிக் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு பிரபல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, கூட்ட அலைவர்கள். ஒரு ஞானசானத்தை கூட பேச தெரியாது. யாரும் நேரத்தை சொன்னாங்க, அருமை பெங்களூரில் இருந்த அருமை அந்தோணி அலோசியஸ் நினைக்கிறேன். அது அப்போஸ்தலர் 2:37 வருவாங்க, 38 விட்டுருவாங்க, 39 போயிடுவாங்க. அதுல வந்தவுடனே ஒரு ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. அல்லேலூயா. 38 தானே விஷயமே இருக்குது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளே அங்கதானே இருக்குது. சாத்தானுக்கு பிடிக்காத இந்த வசனத்தை நீ துள்ளி ஜம்ப் பண்ணிடு. ஒரு பிரபல போதகர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடக்கூடிய அந்த சபையின் போதகர், தேவன் என்னோடு பேசினார், ஆவியானவர் என்னோடு பேசினார், நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். ஐயா, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அங்க இருக்கா இல்லையா? அவரும் தாவறாரு பாருங்க. வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை விட்டுட்டு அங்க தாவறாரு, இவர் வசனத்துக்குள்ளே தாவறாரு. பாருங்க, கடைசி சனிக்கிழமை வந்தாச்சுன்னா அங்கிருந்து ஒரு 10 வேலை, இங்கிருந்து ஒரு 10 வேலை, இங்கிருந்து ட்ரெயின், இங்கிருந்து பஸ். பூர்வ ஸ்டாண்ட்ல நெல்லையில பாருங்க, பஸ் போட்டு போகும், நேரம் துண்டு போய் யாரு வரும்போது வயிற்று நிரப்பிட்டு வந்துடலாம். ஆனா உன் ஆத்மாவை நிரப்ப முடியாது. உன் வயிற்றை மட்டும்தான் நீ நிரப்ப முடியும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடியிருப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. வஞ்சக ஆவிகள் இன்றைக்கு ஊழியர்களிலே பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஐயா, யோவான் சாருடைய பிரசங்கத்தை கேட்டா யார் சபைக்கு போகலாம்? போகலாம். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கடை கொடுது. கோடரி நேரம் மரங்கள் வேறு அநேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வெற்றிருந்து அக்னியில் போடப்படும். நான் அந்த சபையில போனா கொஞ்சம் நிம்மதியா ஒரு 4 வார்த்தை கலங்காதை தேவையாதை சொல்லுவார் நினைச்சு போனேன். என்னவோ கோடரி இருக்கான், விட்டு வரோம். இந்த சபைக்கு நான் திரும்பி கூட
பக்கம் கூட தலைவச்சு விட மாட்டேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை அதுதான். அவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கவில்லை, உலகத்தையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் நேசித்தாங்க. இயேசுக்கு பின் வருகிறார்கள். பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசாரத்தோடு தேடி வந்த ஆண்டவரே, உண்மை நாங்கள் விசாரத்தோடு தேடி வந்தோமே, எங்கெல்லாம் தேடணும், நீர் எங்கே போனீர்? நேற்று அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கிட்டு இன்னைக்கே நிரப்புதான் வரலையோ அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. இதுக்குதான் பேரை படம் அப்புறம் உபாசப்பட்டோம், பாடக்கூடல் கிடையாது. அற்புத உபாசப்பட்டோம், எழுப்புதல் உபாசப்பட்டோம். என்ன உபாசப்பட்டோம்? 9 மணிக்கு ஆரம்பிச்சு 2 முடிஞ்ச பிறகு இவ்வளவு பிரியாணி தருவாங்க. ஆமே 6 நாள் இருந்ததோட வயிறை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இதுக்கு பேர் உபாசப்படலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உலகமானது, இன்னைக்கு கிறிஸ்தவமானது செத்து போன நிலையில் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஒரு எழுப்புதல் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்க வேண்டுமானால் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேதுரு எழுந்து நின்று வாசிக்கலாம். பேதுரு எழுந்து நின்று, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, எங்க இருக்கையா? பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் அதுதான் நிறைவேறிவிட்டது. இன்னைக்கு ஜனங்கள் யோவானோடு தீர்க்கதரிசி ஊழியம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு தீர்க்கதரிசி மத்தியில் உண்டு. 5 விதமான ஊழியத்துல அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்பதாக இருக்கிறது. தீர்க்கதரிசி ஊழியம் முடியல, இன்றைக்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படியாக அவர் தீர்க்கதரிசி சொன்னபடியே, யோவா தீர்க்கதரிசி சொன்னபடியே நடைபெறுகிறதா சொன்னார். பாருங்க, அடுத்த காரியம் பாருங்க. இப்படி அவர் பிரசங்கம் பண்றாரு. 37ஆம் வசனம். இதே அவர்கள் கேட்டவர்கள் இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாகி பேதுருவை மற்றவர்களை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனதில் பாருங்க, இப்ப என்ன இருக்குன்னா, என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் செவுடங்கால சங்கோதரமாக தான் இருக்கு. இந்த ரிவைவல் எப்படி வருதுன்னு பாருங்க. பரிசுத்தாவினுடைய வல்லமை அவர்கள் மீது 120 பேர் மேல விழுந்த உடனேயே 10 நாட்கள் தங்களை மறைத்துக் கொண்டு மேலே இருந்ததை யாரையும் பார்க்காத வண்ணம் அந்த பண்டிகைக்கு வந்த ஜனங்களோ, இது என்ன சட்டம்? இந்த சட்டம் எங்கிருந்து வருகிறது? இவர்கள் குடித்தவர்களை போல காணப்படுகிறார்களே. நம்முடைய ஜென்ம வாசலில் பேச கேட்கிறோமே, அங்குதான் எழுப்புதல் உண்டாயிற்று. எழுப்புதல் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளவே முடியாது. உங்களுக்கு ஒரு எழுப்புதல் இருக்குமானால் அது வெளியே வந்துதான் ஆக வேண்டும். இதற்கு மேலும் 120 பேர் தங்களை மறைத்துக் கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே என்று பேதுரு பிரசங்க ஆரம்பிக்கிறார். அதுதான் எழுப்புதலின் முதலாவது செய்தியாக இருக்கும். அந்த செய்தி என்ன செய்கிறது? அவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊடுருவி பாய்ந்து குற்றப்பட்ட நிலைக்கு கொண்டு வருகிறார். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது ஜனங்களை சத்தியத்திற்கோ பரிசுத்தத்திற்கோ நேராக திருப்புவதுதான் எழுப்புதல். ஆமென். அவர்கள் இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாக பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை
அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து 3000 பேரை வார்த்தைக்கு நேராக கொண்டு வருவதுதான் எழுப்புதல். ஆமென். அந்த செய்தியானது என்ன செய்கிறது? ஒரு எழுப்புதலை உண்டாக்கி 3000 ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக, பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்துக்கு நேராக இழுத்துக் கொள்ளுகிறது அல்லவா? அதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஒரே பிரசங்கம் 3000 பேர். ஆமென். எனக்கு அருமையான ஒரு ரிவைவல் எப்படி வருகிறது? பேதுருவின் மூலமாக, பேதுருவின் மூலமாக அந்த எழுப்புதல் வருகிறது. பின்பு பவுல் மூலமாக ஒரு எழுப்புதல் வருகிறது. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்கிற செல்கிற இடங்களில் எல்லாம் தேவன் அற்புதங்கள், அடையாளங்களை செய்து அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் மூலமாக எழுப்புதல் உண்டான பொழுது அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கட்டளையிட்டு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போஸ்தலர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஓ, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள். உலகமே கலக்கப்பட்டது. அதுதான் முதலாவது ஒரு எழுப்புதல். ஆதி பெந்தெகோஸ்தே எழுப்புதல். 2 பெந்தெகோஸ்தே இருக்கு, எல்லாம் குறைக்கணும். லவோதிகியா பெந்தெகோஸ்தே வேறு, ஆதி பெந்தெகோஸ்தே வேறு. மூல கத்தோலிக்கர்கள் வேறு, ஸ்தாபன கத்தோலிக்கர்கள் வேறு. 2 வித்தியாசம் இருக்கு. மூல கத்தோலிக்கர்கள் எருசலேமிலே மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தோடு துவங்கினார்களே, அவர்கள்தான் கேத்தலிக் என்ற வார்த்தையை கிராஸ் பேக், சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு இடத்திலே வைத்துக் கொண்டு இந்த சிலுவையில் அறைந்த இவர்தான் கர்த்தரும் கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அவர்களை சிலுவை சுமப்பவர்கள் என்ற ஒரு பெயர் கூட இருந்தது. எல்லா இடத்திலும் சிலுவையை கொண்டு வைத்து நட்டு வைத்து பிரசங்கித்தார். அதுதான் உண்மையான மூல கத்தோலிக்கர்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் உண்மையான மூல கத்தோலிக்கர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. மூல கத்தோலிக்கர்கள் வேறு, ரோமன் கத்தோலிக்கர்கள் வேறு. ரோமன் கத்தோலிக்கர்கள் என்பது ரோமாபுரி என்ற நாட்டில் தோன்றியது. அங்கதான் சொர்ப வழிபாடு வந்தது. அங்கதான் பிதாசுதன் பசுத்தாவிலே பட்டப்பெயர் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது, தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொர்பங்களை வழிபடுகிற எல்லாமே அந்த ரோமன் கத்தோலிக்கரில் இருந்துதான் வந்தது. ஆனா ஆதி கத்தோலிக்க சபையில அது கிடையவே கிடையாது. ஆமென். ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி பெந்தெகோஸ்தே என்பது அந்த மேல் வீட்டறையில் தோன்றி பெந்தெகோஸ்தே என்ற நாளில் ஒரு எழுப்புதலோடு ஆரம்பமாகுது. ஆனா இப்பொழுது இருக்கிற இந்த பெந்தெகோஸ்தே இருக்கிறாரா, இது லவோதிகிய சபையின் காலம். ஆமென். 1906ஆம் ஆண்டுதான் இந்த பெந்தெகோஸ்தே ஆரம்பித்தது. எந்த பெந்தெகோஸ்தே சாபத்தை சேர்ந்த போதகர்களும் சொல்லட்டும், உங்க சபை எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேளுங்க. ஆமென். அது 1906ஆம் ஆண்டுதான் இந்த பெந்தெகோஸ்தே ஆரம்பிச்சது. அந்த அசம்பிளி ஆஃப் காட் சபை இப்பதான் 50வது ஆண்டை கொண்டாடுறாங்க. அசம்பிளி ஆஃப் காட் சபை தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது? வெறும் 50 ஆண்டுகள் தான் ஆகிறது. அல்லேலூயா. ஆனா இவர்களுக்கு சரித்திரம் தெரியாது. சபை சரித்திரத்தை பாருங்கள். அது உண்மையான திருச்சபை எங்கு தோன்றினது? அல்லேலூயா. இப்பொழுது எழுப்புதல் என்பதை உங்களை வார்த்தைக்கு நேராக கொண்டு வருவதுதான் எழுப்புதல். ஆமென். பின்பாக 1500 ஆண்டுகள் கடைசி அப்போஸ்தலர் மரித்த பிற்பாடு சுமார் 1500 ஆண்டுகள் கழித்து அது மாற்றில் அந்த லூத்தர் என்பவர் எழுதுகிறார். சீர்திருத்த காலங்கள் அங்கு வருகிறார். ஏன்னா சபையானது பாரம்பரியமாகி போய்விட்டது. அங்க எல்லா விதமான காரியங்களும் சபைக்குள்ளாக நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள், நிக்கோலா மதஸ்தருடைய ஆவிகள் எல்லாமே உள்ள நுழைய ஆரம்பித்தது. சபையை சம்பிரதாய சபையாக அது மாற்றப்பட்டது. பின்பு தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். பாருங்கள், எழுப்புதல் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்றால் சபை சடங்காச்சாரமாக மாறும் பொழுது தேவன் வார்த்தைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு ஒரு எழுப்புதல் வருவதில்லை. ஒரு கூட்டம் ஜனங்களை கொண்டு ஒரு எழுப்புதல் வருவதில்லை. பாருங்கள், நம்ம
மத்தியிலே எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து கூச்சலிடுவோம், சத்தமிடுவோம், அதிலே சொல்லுவோம். அதுவல்ல, ஒரு தனி நபர் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாக. ஆமென். ஒரு தனி நபரை தான் தேவன் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தார்களே ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேருக்குள்ள கூட ஒரு மனம் வராது. சமீபத்தில் கேள்விப்பட்டேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஸ்தாபனைகளுடைய மூத்த போதகர் அவர்கள் கொலையை செய்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால் அந்த இளைய போதகர்கள் சில தவறான காரியங்களில் ஈடுபட்டதனால அந்த மூத்த போதகர் கண்டித்திருக்கிறார். ஆகையால் இந்த போதகர்கள் சேர்ந்து அவரை கொலை செய்து தூக்கிவிட்டார்கள். இப்பொழுது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஓ, இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாங்க தான் ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க, கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. போன வாரம் செய்திகள் வந்தது. ஆமென். என்ன ஆவிக்குரிய எழுப்புதல் போய்விட்டது. அங்கு எழுப்புதல் தீ மங்கி போனது. புத்தி உள்ள கனிகளும் புத்தி இல்லாத கனிகளும் மனவாளரை சந்திக்க திறக்கப்பட்டது. புத்தி இல்லாத கனிகளுடைய எண்ணெய் ஆனது அங்கே கொண்டு போகாதபடியினாலே அந்த தீ மங்கி எரிய ஆரம்பித்தது. அந்த நிலையில் தான் இன்றைக்கு சபைகள் இருக்கிறது. அல்லேலூயா. பின்பு 1500 ஆண்டுகளாக இந்த ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனம் தான் முதலாவது. உலகம் முழுவதும் 140 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த சபைக்கு. 1-2 அல்ல. அல்லேலூயா. அடுத்த கவனிய சீர்திருத்த எழுப்புதல் வருகிறது. சபை பாரம்பரியங்களிலிருந்து வேதாகம சத்தியத்திற்கு திரும்ப அழைப்பதற்கு ஒரு எழுப்புதல் ஆனமா. தேவன் எழுப்புறத சும்மா அனுப்பிட்டே இருக்க மாட்டார். அங்கு பாரம்பரியமாக சபையானது மரித்த நிலைக்கு போகும்போது தேவன் யாரையாவது ஒரு மனிதனை அனுப்பி அங்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் மார்ட்டின் லூத்தர் அவர்களை பயன்படுத்தினார். பின்பு தேவன் என்ன செய்கிறார்? சபையினுடைய சடங்காச்சாரமோ சட்ட திட்டங்களோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ சம்பிரதாயங்களோ ஒரு மனிதனுடைய ஆத்மாவை என்ன செய்யாது? ரட்சிக்காது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தனி நபரை பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு விரோதமாகவே ஒரு தனிநபர் 95 சாசனங்களை எழுதி கத்தோலிக்க சபையுடைய முரண்பாடுகளை எழுதி அந்த சர்ச்சினுடைய வாசலை கொண்டு விட்டுகிறார். இந்த தைரியம் யாருக்கு வரும்? அதுதான் ரிவைவல், அதுதான் எழுப்புதல். எழுப்புதலை கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் மாய்மலம் பண்ண மாட்டான். வார்த்தை என்ன சொல்றதோ அதை அப்படியே பேசிவிட்டு போய்கொண்டே இருப்பான். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி அவன் வார்த்தையை உழைத்துவிட்டு போய்கொண்டே இருப்பான். இன்னைக்கு 35 ஆண்டுகளாக இந்த ஊழியம் நிலைப்பதற்கு காரணம் அதுவே. யாராவது எனக்கு கடன் கொடுத்தோன்னு எந்த விசுவாசியாவது எந்த ஊழியக்காரனா சொல்லட்டும், இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு நான் 10,000 கொடுத்தோன்னு எந்த ஊழியக்காரனா சொல்லட்டும், எந்த விசுவாசியாவது சொல்லட்டும். ஆமென். அல்லேலூயா. ஓ, நம்முடைய தீர்க்கதரிசி வெளியில் பண்ணலாம். ஆமென். அவருக்கு எழுப்புதலோடு வரும்பொழுது ஒரு சில விசுவாசிகள் சேர்த்து ஜெபித்து எல்லாம் வரும்பொழுது சர்வன் பிரணாமே நம்முடைய ஆகாரத்தை குறைத்துக் கொண்டு நாம் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடத்தை நாம் எப்படியாவது ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அந்த விசுவாசிகள் சொல்றாங்க. நாம் ஒரு பான பீன்ஸ் சமைப்பதற்கு புறமாக சற்று குறைத்துக் கொள்வோம். நம் பிள்ளைகளை ஆகாரத்தை நாம் குறைத்துக் கொள்வோம். எப்படியாவது தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை நாம் உண்டாக்குவோம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்தை உண்டாக்குவதற்காக அவர் சென்று குளத்துக்கு கரையில் பக்கத்துல ஒரு சிறிய இடத்தை ஒரு ஓலை கொட்டகை போட்டு அவர் ஒழித்தார். மழை காலங்களில் அந்த கொட்டைக்குள்ளாக தண்ணீர்கள் எழுப்பி அங்குள்ள டேபிள் எல்லாம் மிதக்கும். அந்த இடத்துலதான் அந்த ஊழி ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென். பின்பு உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு சபையாக தேவன் அதை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். ஆனால் தீர்க்கதரிசியோ கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே தான் தன் வாழ்நாளை கழித்தார். அநேகர் ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, லட்சக்கணக்கில் பணம் போட்டு வீட்டை வாங்கலாம், பிரதிஷ்டம் பண்ணலாம், பிரஸ்தாபம் படுத்துறா. நான் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், செய்ய
இயேசு வாழ்க்கையை பின்பற்ற வேண்டாம், தீர்க்கதரிசி வாழ்க்கையை பின்பற்று. பவுல் என்ன சொன்னார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுவதாக இருங்க. உண்மையாக அழைக்கப்பட்டார் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு சலத்தை அதைத்தான் சகோதரர் பிரணாம் செய்தார். எந்த ஊழியர்கள் அநேக பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். தியானத்தோடு கூட அவர்கள் எங்கேயாவது ஒரு 2 சென்ட் நிலம் எடுத்து ஒரு கீற்று கொட்டைகளை போட்டு அங்கு ஒரு சிறிய ட்ரம் கொட்டை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் இயேசுநாதா டும் 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 அடிச்சுதான் ஊழியம் ஆரம்பிப்பாங்க. அந்த ஊழியம் தான் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா அதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். அவன் என்னுடைய பழையான ஒரு கொட்டு இருக்கு, எனக்கு மாறிட்டு, டெக்னாலஜி மாறிட்டு அந்த கொட்டு அங்கே இருக்குது. இல்லைன்னா நாங்களும் ஒரு காலத்துல அப்படிதான் சொத்தீரம் ஏசுநாதா டும் 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 அடிச்சுட்டு இருக்கோம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொன்னா கர்த்தர் வைக்கிறார். ஒரு உண்மையான அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தனக்கு வீடு இருக்கா இல்லையோ, ஆனா தேவனுக்கு ஒரு வீடு வேண்டும். ஆமென். ஏன் தாவீது என்ன சொல்றான்? நானும் கேதுரு மரம் வீட்டிலே வாசமாயிருக்கிறேன், ஆனா என் தேவன் திரைச்செடிகளின் நடுவிலே வாசம் செய்கிறான். அப்படியெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? என் தேவனை கொண்டு ஒரு சிறந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். அது வல்லவா தேவனுடைய மனிதர்கள்? உனக்கு லட்சக்கணக்கில் வீட்டை கட்டிட்டு சொந்த வாழ்றதுக்கா? தீர்க்கதரிசி சொல்றார், சாவர்கள் பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிக்கொண்டு பெரிய பெரிய கோபுரங்களை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் செலவிடுவதற்கு பதிலாக பள்ளிக்கூடங்களை கட்டுகிறீர்கள், மருத்துவமனை கட்டுகிறீர்கள், கோபுரத்தை உயர்த்திக் கொண்டீர்கள். இதனால் என்ன பயன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஆதாரத்தை குறைத்துக் கொண்டு கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறான் என்றால் அவன் தான் ஊழியக்காரன். சகோதரி ரேணுகா செல்வி சகோதரி ஜெயா சகோதரி சொன்னாங்க, அவ வீடு என்ன எங்க வீடுனா எனக்கு வந்து ஒரு நீளமா, அது இந்த காலத்துல வாங்கின போது அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றம் இல்லை. அப்படியே நீளமா 2-3 ரூம் இருக்கும், ஒரு பெட்ரூம் கிடையாது, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கிடையாது, எல்லாமே அங்கதான். ஆமென். அந்த காலத்துல இருந்து இங்கதான் இருக்கு. ஏன்? இது தந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போதும் எனக்கு. என்னுடைய நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அதுதான் நம்முடைய இந்த பூமிக்குரிய கூடாரம் வைத்து வந்தாலும் தேவனால் கட்டப்பட்ட கைகளால் நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது சொல்லுது. ஆனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தனக்குன்னு வீட்டை கட்ட மாட்டான், தேவனுக்கு வீட்டை கட்டுவான். நம்முடைய தீர்க்கதரிசி அதை தானே செய்தார். அதை விட்டு தீர்க்கதரிசி அப்படி சொன்னான், தீர்க்கதரிசி எப்படி சொன்னார்? தீர்க்கதரிசி வாழ்க்கையை கொஞ்சமாவது பாரு, அவர் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார். ஆமென். யாரை குற்றப்படுத்தலாம்? இது எல்லாருக்கும். எனக்கு அநேக ஊழியக்காரர் வந்திருக்காங்க. நீங்க அழைக்கப்பட்டவர்களா இருந்தா உங்களுக்கு வீட்டை கட்ட மாட்டீங்க, தேவனுக்கு வீட்டை கட்டுவீங்க. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் மும்பையிலிருந்து 1992ஆம் ஆண்டு வந்த பொழுது இந்த இடம் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலின்படி இந்த இடத்துல கட்டுவாங்க. என் தகப்பனார் சொன்னாங்க, ஒரு சிறு கூடாரத்தை மட்டும் போடலாம் மகனேன்னாங்க. இல்லப்பா, நமக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அப்படியே கவரேஜ் பண்ணி கட்டிடுவோம். கையில பண்ணல, ஒரு 50,000 ரூபாய் நம்ம என் தகப்பனிடம் வந்து கொடுத்தேன். அப்படித்தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆலயம், இந்த சர்ச்சை பிரதிஷ்டை 22ஆம் ஆண்டு பிரதிஷ்டை பண்ணும்போது என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல மூங்கில் தட்டி வச்சு அடைஞ்சிருக்கோம். இந்த சர்ச்சுக்குள்ள என்ன இருந்தது? மணல், ஆத்து மணலும் போட்டிருந்தோம். கதவு கிடையாது. சர்ச்சை கட்டடம் பூசப்படவில்லை. ஆற்று மணலை அடிப்பட்டு பிரதிஷ்டை ஆராதனை என்று சொல்லி ஆராதனை துவங்கி என் குடும்பம் மட்டும் ஆராதித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 400 ஆத்துமாக்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பாளையங்கோட்டையில் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல் நமக்கு அங்க பணம் அல்ல, ஊழியத்திற்கு பணம் தேவையில்லை. பரிசுத்தாவினுடைய வல்லமை இருந்தால் போதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. தேவன் அதன் தேவைகளை சந்தித்து வருகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னையா விசுவாச ஊழியம் செய்யறான், முழுமையா ஊழியம் செய்யறான், இவன் என்ன இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க, இவன் அப்படி கிட்டாங்க, காரு 4 5 கார் மாத்திட்டான், இது 6 இருக்காரு, போன வருஷம் வேன் இல்ல, இந்த வருஷம் வேன் நிக்குது,
இன்னும் அடுத்த வருஷம் என்னதான் வரப்போறோம் தெரியல. தேவன் என்ன சிந்த வைக்கிறாரோ தருவார். அநேகர் பொறாமைப்படும் அளவுக்கு அவர்கள் அங்க நினைக்கிறார்கள். ஆனா தேவன் அப்படி இல்லை. உங்களுக்கு என்னது தேவன் என்பதை எங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, நாம் அப்படியே போகலாம். அடுத்தது இரண்டாவது ஒரு எழுப்புதல் வருகிறது. அதுதான் முதலாவது. நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 1500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு எழுப்புதல் வந்தது. மார்ட்டின் லூத்தருடைய செய்தியின் மூலமாக ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். சும்மா கொட்ட போட்டு அடிக்கிறது இல்ல, ட்ரம்ஸ் போட்டு அடிக்கிறது இல்ல. ஆமென். எழுப்புதல் என்பது வார்த்தையை நேராக ஜனங்களை திருப்புவதுதான் எழுப்புதல். பின்பு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை 1700 ஆண்டுகள் கழித்து பரிசுத்த வாழ்வு, தனிப்பட்ட பரிசுத்தம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தேவன் ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதனை எழுதினார். ஜான் வெஸ்லி இங்கிலாந்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். தேவன் அந்த ஜான் வெஸ்லி அழைக்கும் பொழுதே ஒரே ஒரு வார்த்தை, எழுப்புதலுக்கு பெரிய பிரசங்கம் தேவையில்லைங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அவ்வளவுதான். அது ஒரு வார்த்தை எழுப்புதல் கொண்டு வந்தது. நீங்கள் மனம் திரும்பி பாவமன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அந்த ஒரே ஒரு வசனம் தான் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரே பிரசங்கம். மார்ட்டின் லூத்தருடைய எழுப்புதலுக்கு பெரிய பிரசங்கம் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஒரே ஒரு வார்த்தை இந்த உலகத்தை அசைத்தது. ஆமென். அடுத்தது கவனிங்க, ஜான் வெஸ்லி வருகிறார். அவருடைய பெரிய நீண்ட பிரசங்கம் அல்ல பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று பிரசங்கித்தார். ஒரு பெரிய எழுப்புதல் உலகத்தை அசைத்தது. இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படும் அளவுக்கு தேவன் அவரை முழுமையாக பயன்படுத்தினார். ஆமென். அடுத்ததாக வருகிறது பெந்தெகோஸ்தே எழுப்புதல். இந்த பெந்தெகோஸ்தே எழுப்புதல் 1906 ஆண்டு வருகிறது. நாம் அதை சற்று பார்க்கிறதுக்கு முன்பாக வேறொரு காரியத்தை இங்கே பார்க்கலாம். கொஞ்சம் மேல போகலாம். இல்லையா? சரி, ஒரு முன்பாக ஒரு வார்த்தை கொஞ்சம் கிளம்பும். அது எலியாவை குறித்து இருக்கிறது. ஏற்பாடு நம்ம மேல இருந்தே வரும், கடைசி வரும். நான் எடுத்த பகுதிக்கு வரும். பெந்தெகோஸ்தே எழுப்புதல். அடுத்ததாக இந்த பெந்தெகோஸ்தே எழுப்புதல் என்பது 1906 ஆண்டு தான் துவங்குது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பெந்தெகோஸ்தே ஸ்தாபனம், நாங்கள் சிபிஎம், நாங்கள் மாநாடா, நாங்கள் ஐபிசி, நாங்கள் எக்ஸெட்ரா 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 நிறைய. இது எல்லாமே ஆரம்பித்து 1906 தான் ஆரம்பிச்சது. சரித்திரம் வரலாறு. அது எங்க ஆரம்பித்தது, எப்பொழுது ஆரம்பித்தது, யாரை கொண்டு ஆரம்பித்தது? நல்ல கவனிங்க. ஒரு எழுப்புதல் எப்பொழுதும் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வருவதே இல்லை. ஒரு ஸ்தாபனம் அப்படியே தான் இருக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இருந்தோம். எங்களுக்குள்ள எழுப்புதெல்லாம் அவர்கள் இருந்தபடியே வாங்க கத்தனுடைய எங்களுக்குள்ள ஆசிரியப்பட்டவர்கள் இப்படி திருவைக்கின்றையாக இயேசுவும் ஆசிரியப்பட்டவர்கள் அசிக்கப்படியாக சர்வனுடைய வாங்காமி காலம் போல தான் எழுப்புதல். காலம் போல என்னது எழுப்புதல். இது ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே, ஒன்றுமே இல்லை. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை இல்லாத எழுப்புதலே இருக்கிறது. இந்த பாரம்பரியத்தில் அல்ல, இந்த கொள்கையில் அல்ல, இந்த கோட்பாடுகள் அல்ல. தேவனுடைய மனக்கண்களை திறந்து கொடுத்திருக்கிறார். நான் கத்தோலிக்க ஸ்தாபனத்திலே நான் பிரசங்கியான ஒரு வேடத்தில் நின்று அந்த சிகப்பு அந்த வெள்ளை டிரெஸ் போட்டு துருவம் கட்டி கொண்டு வந்தேன். சாமியார் சுத்தி வந்தா அவரை சுத்தி சுத்தி தீபம் காட்டுவேன். ஆமென். அப்புறம் சாமியார் போட்டா உடனே மணி அப்புறம் இறந்த பிறகு உட்கார ஐயா, எனக்கு அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்குது. பைத்தியக்காரத்தனமா இருக்குது. நாம எப்படி இப்படி எல்லாம் இருந்தோம்? கூடங்குளை இந்த ஊர்ல
ஊர்ல அணுங்கல்ல நிறைய இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். நான் கை தட்டுறேன்னா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா சார் பீஸ் பறக்கும். வாத்தியார் அப்படிதான் தூக்கி போடுவார். ஆமென். கவனிங்க, அணுங்கல்ல இருக்கிற அந்த ஊர்ல தான் நான் ஒரு பெரிய அந்த ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின பெரிய ஆலயத்துல தான் நான் அங்க சிறுவர் நாய் வந்து அந்த ஊழியை செய்திருக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பண்டிகை வரும். அதுக்கு பேர் சொல்ல திருவிழா. சர்ச்சை விட்டு சம்பளம் போக போக அந்த புதும உப்பையும் அந்த மிளகையும் வாங்கி வாங்கி போடுறது, பூமால தரதெல்லாம் வாங்கி அங்க போடணும், புது உப்பை அள்ளி அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வேலை. காலையில இரவு முழுவதும் சுற்றி சுற்றி காலையில 5:30 மணிக்கு தான் சர்ச்சைக்கு போயிட்டு போறோம். தூங்க மாட்டேன், ஒரு நிமிஷம் எங்கேயும் உட்கார மாட்டேன். ஆமென். அன்றைக்கு அது எனக்கு ஒரு எழுப்புதலாக தெரிந்தது. ஆனால் இந்த நாளுக்கு ஒரு எழுப்புதலை கட்டப்போது அது ஒன்றுமே இல்லை. அது வெறும் பாரம்பரியமே. அது நமக்கு ஜீவனை தராது. அது நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. ஆமென். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, பாருங்கள், அந்த 1906ஆம் ஆண்டுல இந்த எழுப்புதல் எப்படி உண்டானது என்றால் அமெரிக்கா நாட்டில், ஆமென், லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துல, கலிபோர்னியா மாவட்டத்துல அசுசா ஸ்ட்ரீட், அசுசா வீதி என்ற ஒரு பெரிய வீதி இருக்கிறது. அங்குதான் வில்லியம் ஜே சீமோர் என்ற ஒரு கருப்பின ஒரு சகோதரர். பாருங்க, அமெரிக்காவில் இன வேறுபாடு உண்டு. இன வேறுபாட்டில் அடிக்கடி கொலைகள் நடக்கும். அந்த இடத்துல தேவன் அந்த எழுப்புதலுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஒரு கருப்பின மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். வில்லியம் ஜே சீமோர் என்ற அந்த மனிதனை பயன்படுத்தி 24 மணி நேரமும் அங்கு ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்திற்கு வருகிறவர்கள் அத்தனை பேரும் வளர்ந்திருப்பார்கள், அத்தனை பேரும் அபிஷேகம் பெறுவார்கள். காரணம், அதுதான் ஒரு பெந்தெகோஸ்தே எழுப்புதலாக இருந்தது. இன்றைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தே சபைக்கு போறவங்க ஒரு மாற்றமே அடையல. என்ன மாற்றம் வருகிறது? ஆமென். எப்படி இருந்தோமோ, அந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் எப்படி இருந்தோமோ, எந்த தோற்றத்தில் இருந்தோமோ அதே தோற்றம், அதே காரியம். No difference. எந்த வித்தியாசமும் எழுப்புதல் இல்லை. ஆமென். பரிசுத்தாவின் அசைவு இல்லை. பரிசுத்தாவின் இதயத்தில் குத்தல. குத்துப்படியா போதகர் பிரசங்கமும் பண்ணல. ஏன்னா ஆத்மா போயிட்டா காணிக்க போயிடும், பிழைப்பு போயிடும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கவனிங்க, இதெல்லாம் என்னுடைய அனுபவ ரீதியை நான் பேசிட்டு இருக்கேன். ஆகையால் வில்லியம் சீமோர் என்ற ஒரு மனிதனை தேவன் வல்லமையா பயன்படுத்தினார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த கடைசி கால செய்திகள் அநேக ஊழியர்கள் பல இடத்துல வந்திருக்கேன். உங்கள் ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டுமானால் ஜெப வேலையை அதிகப்படுத்துங்க. ஜெபம் தான் முக்கியம். வில்லியம் சீமோர் சொல்கிறார், 5 மணி நேரம் நான் ஜெபத்தில் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் இன்னும் போதுமான எழுப்புதல் வரவில்லை என்றால் 6 மணி நேரமாக அதை கூட்டுவேன். இன்னுமாக ஜெப வேலையை கூட்டிக் கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். அந்த ஜெப வேலை அதிகமாக இருக்கும்போது உங்கள் சபை நிச்சயம் ஒரு எழுப்புதலை காணும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு எதை எடுத்தாலும் சரி, இது ஒரு மொபைல் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எடுத்தாலே காலையில எழுந்தா ஒரு தருணா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் நேரம் வாட்ஸ்அப்ல போய்வார். பைபிள் தொடர்ந்து நேரம் இல்லை. எங்க போய்வாரு? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வசனம் அனுப்புறதுதான் இருக்கு வேலை. சொன்னா, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? அதாவது கைப்பழுதி கொடுப்பதல்ல, புஸ்தகம் கொடுப்பதல்ல, மற்றது அது இது இல்ல, நீ வார்த்தையை பிரசங்கம் பண்ணி என்று சொல்லுகிறா. திருப்பதி அநேக செய்திகளை சொல்றார். நீங்கள் போய் மருத்துவமனை கட்டுங்க, நீங்கள் போய் கல்விக்கூடங்களை கட்டுங்க,
வேதாகம கல்லூரிகளை நிறுவுங்கள் என்று இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்றுதான் கூறினார். இன்றைக்கு அது இல்ல சபைகளில, சுவிசேஷம் இல்ல. சுவிசேஷம் என்பது இல்லாத ஒரு சொல்ல சபையானது எல்லாம் மறித்து போன ஒரு நிலையில் இருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1906ஆம் ஆண்டு ஒரு தனிநபர் பாருங்கள், மார்ட்டின் லூத்தர் தனிநபர், ஜான் வெஸ்லி தனிநபர். நீங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் பிரண்டாம் 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 சொல்றீங்க. இல்ல, நாங்க பிரண்டாம மட்டும் சொல்லல, நாங்கள் மார்ட்டின் லூத்தரை பற்றி பேசுகிறோம், நாங்கள் ஜான் வெஸ்லியை பற்றி பேசுகிறோம். மகத்தான தேவ மனிதர்கள், இந்த உலகத்துக்கு எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனிதர்கள் அவர்கள். ஆமென். அடுத்து லவோதிக்கேயா சபையில ஒரு எழுப்புதல் வருகிறது. ஆமென். வில்லியம் ஜே சீமோன் அவர்கள் மூலமாக தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கடைசியாக கவனிங்க அருமையானவர்களே, இதில் வில்லியம் மரியம் பிரென்ஹாம் என்ற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். அவர்கள் சபை கால எழுப்புதல் விளக்கம் 7 சபை காலங்கள் என்ன? 2 காரியம். வார்த்தையின் மறைந்திருந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதும் அற்புத அடையாளங்களை நடப்பித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஜனங்களை திருப்புவதுமாக அவருடைய ஊழியம் அமைந்தது. சபைகள் எல்லாமே பாரம்பரிய நிலைக்கு சென்று விட்டார். அப்படி பாரம்பரிய நிலைக்கு சட்டத்திட்டங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நீ கிறிஸ்தவர்களாக நாம் எல்லாரும் ஒன்று உங்களுடைய எப்படி சேர முடியுங்க? மத நல்லிணக்கம் வாங்க வாங்க, மத நல்லிணக்கம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ பரிசுத்த ஆளுடைய அபிஷேகத்தோடு தேவனுடைய வார்த்தை மட்டும் பிரசங்கி, வார்த்தை மட்டும் விசுவாசி. இல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு. நாளைக்கு திடீர்னு எவனாவது வந்து உங்க சர்ச்சைகளை கலவரம் பண்ணா எங்களுடைய ஆளுடைய உதவி எனக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு தேவன் இருக்கார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவங்க 35 ஆண்டுகளிலே இதுல எவ்வளவு போராட்டம். என்னை கொலை செய்ய தேடினார்கள். ஏன்னா இந்த கிராமத்தை கொஞ்சம் சுத்தி பாருங்க, எங்கேயாவது கிறிஸ்தவ சர்ச்சை இருக்கான்னு பாருங்க. கிராமத்தை நீங்க சுத்தி பார்த்துட்டாங்க. வேணா வேலை எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டாமா, ஒரு சர்ச்சை கூட கிடையாது. ஆமென். ஆனா தேவனுடைய நடத்துதல் படி ஒரு சர்ச்சை தேவன் ஏற்படுத்தி இன்றைக்கு கடைசி கால செய்திக்காக மனவாட்டிக்காக இந்த இடத்துல இந்த சர்ச்சை கட்டுகிற காலத்தில் இருந்து எவ்வளவு போராட்டங்கள். பைக்ல போனா கம்பியை உள்ள விட்டு குத்தி என்ன கொலை பண்றது முயற்சி பண்ணாங்க. என் தாயார் சொன்னாங்க, எப்பா வீட்டை விட்டு போனா சீக்கிரம் வந்துருப்பா. ஆமென். அல்லேலூயா. உலகத்தாருக்கு நம்ம பயப்பட வேண்டிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கார். உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். நாங்க பயப்படவே இல்லை. மரணத்துக்கு பயப்பட ஊழியக்காரனே கிடையாது. மரணம் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த ஆண்டு பிரதேசம் நடக்கணும், யாருக்கு தெரியும்? எல்லாமே அவருடைய கிருபை. நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அந்த போராட்டத்தின் மத்தியில தான் அந்த ஊழியம் போய்கிட்டு இருக்கிறது. ஆனா என்ன தெரியுமா, எந்த வாய்ப்பாகவும் எனக்கு பிடிக்காது. எனக்கு சுபாவம் அது. வார்த்தை என்ன சொல்லுதோ, செய்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும் நான் பிரசங்கிச்சு போவேன். நேற்று கூட அட்டையான சகோதரர் பெங்களூர் சகோதரர் சொன்னார், யூடியூப் சேனல் நான் பார்க்கும்போது பாஸ்டர் செய்தியை அப்படியே எடுத்து பிடிஎஃப் மூலமா அனுப்புவார். அதுதான் அவருக்கு இருக்குது. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் கடைசியாக ஒரு எழுப்புதல் வருது. இந்த எழுப்புதலின் நேரத்திலே அங்க என்ன நடக்கிறது? 2 காரியம். ஒன்று, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்பக்கூடிய ஒரு ஊழியம் அங்கே இருக்கிறது. ஏன்னா எல்லா சபையும் தான், சபையெல்லாம் ஒருங்கிணைப்போம் என்றால் எப்படிங்க ஒருங்கிணைக்க முடியும்? ஆர்சி சபைக்கு ஒரு கொள்கை கோட்பாடுகள், பிரார்த்தனை சபைக்கு அது ஒரு கொள்கை கோட்பாடு, பெந்தகோஸ்தே சபையிலே கொள்கை கோட்பாடு, அதுல ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொன்று. சிபிஎம் பெந்தகோஸ்தே சபைக்கு விட அந்த 1,40,000 சிஎம் ஆட்டுக்குட்டியாளர்கள் என்பது அது நாங்க மட்டும்தான். நீங்க அங்க வர மாட்டீங்க. பெந்தகோஸ்தேக்குள்ளே ஒற்றுமை இல்லை.
சபைகளுக்குள்ள ஒற்றுமல்ல. ஏன்னா வார்த்தை இல்லை. அவர்கள் ஒரு கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இதைத்தான் அவர்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். எழுப்புதலை காண முடியாத சபரியே சபரியே, எழுப்புதல் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆகையால் வெளிப்படுத்தின விஷயத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் சபை காலங்களை குறித்த ஒரு வெளிப்பாடை கொண்டு வருவது, அது மணவாட்டிக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தது. ஆமென். கடைங்க சபை வரலாற்றின் 7 காலங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்று வழங்கப்பட்டது. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஒரு தூதனை அல்லது ஒரு செய்தியாளரை அனுப்பினார் என்று அவர் போதித்தார். சபை கால தூதன் முக்கிய முதலாவது எழுப்புதல் சபை காலத்துல, எபேசு சபை காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் வல்லமையா பயன்படுத்தினார். அவர்தான் சபையை ஒழுங்குபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து சுவிசேஷ அடித்தளம் என்பது இர்னேயஸ் என்ற அந்த தேவ மனிதன் மூலமாக வருகிறார். உண்மையான விசுவாசத்திற்கான ஒரு போராட்டமான ஒரு காலம். அந்த பெருகு சபை காலத்துல மார்ட்டின் என்பவரை தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. விக்கிரக மற்றும் அரசியல் செல்வாக்கிற்கு எதிரான ஒரு சாட்சி. அந்த தியத்திரா சபை காலம் கர்த்தர் கொலம்பா என்ற ஒரு தனிமனிதன் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கவனிக்க, இரு காலத்திலே சத்தியத்தை பாதுகாத்தல். அடுத்து சர்தை சபையுடைய காலத்திலே மார்ட்டின் லூத்தரை தேவன் அபிஷேகத்தை வல்லமையாக இருந்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறும் கண்டிப்பா நீங்க படிக்கணும். பிரணாம புஸ்தகம் மட்டும் படிக்கணும்னு சொல்லல. ஏன்னா அங்கிருந்துதான் எழுப்புதல் வந்துருக்கு. ஏன்னா அதுதான் என்னவா இருக்கு, விதையா இருக்கிறது, தண்டு பகுதியா இருக்கிறது, என்னவா இருந்து அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து வருகிறது. நான் பார்ப்போம், கீழே பார்க்கலாம். வார்த்தைக்கு திரும்புதல் மணவாட்டிக்குரிய ஒரு அழைப்பு. இந்த 7வது சபையினுடைய காலம் லவோதிக்கேய சபை கால செய்தியாளர் மூலமாக ஒரு எழுப்புதல் வருகிறது. ஆமென். ஆகையால எல்லா எழுப்புதலும் எந்த காலத்துல வந்தது, யாரை கொண்டு வந்தது, அதை நாம் பார்த்தோம். எல்லாரையும் தேவன் கனப்படுத்தினார். நாமும் கண்டிப்பாக தேவ மனிதர்களை கனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலிலே வரும்போது கடைசியாக மணவாட்டிக்கு மத்தியிலே ஒரு அழைப்பு வருகிறது. தேவன் மணவாட்டியை அழைத்து ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறார். இந்த செய்தியிலே பார்க்கிறோம், நீதிமானாக்கப்படுதல் மார்ட்டின் லூத்தர், பரிசுத்தமாக்கப்படுதல் ஜான் வெஸ்லி, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அதுதான் வில்லியம் ஜே சீமோர். பாத்தீங்களா, ஒவ்வொரு காலத்திலும் வெறும் நீதிமானாக்கப்படுதல் மட்டும் போதாது, அது என்ன தேவை, பரிசுத்தமாக்கப்படுதலும் அவசியம். 3வது பரிசுத்த ஆவியும் அபிஷேகம் அவசியம். வார்த்தையின் முழு மீட்பு மற்றும் மனவாட்டிக்குரிய ஒரு அழைப்பினுடைய ஒரு எழுப்புதல் தான் இந்த மனிதனுக்கான எழுப்புதல். அல்லேலூயா. இந்த எழுப்புதலை குறித்துதான் நாம் இந்த வளர்ச்சியை பல செய்திகளிலே தண்டு, கதிர், உமி, தானியம் என்று மார்க் 4:28 வசனத்தில் சொல்லி வாசிங்க. யாராவது மார்க் 4:28. எப்படி என்றால் இளமான முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலமாக தானாய் கொடுக்கும். பாத்தீங்களா, அது தண்டு மலர்ந்த பொடி பூவாக பிஞ்சாக மறுபடியும் அது விதையை கொண்டு வருகிறார். அது மாற்றினுடைய காலத்திலிருந்து வளர்ந்து 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 ஒரு விதையாக இருந்து வளர்ந்து வருகிறது. விதையை விதைத்தவர் யார் என்றால் அது மனுஷகுமாரன். அல்லேலூயா. அப்படியாக வருகிறதை பார்க்கிறோம். பொதுவான கிறிஸ்தவ வரலாற்றில் எழுப்புதல், சுவிசேஷம், சீர்திருத்தம், பரிசுத்த வாழ்க்கை மற்றும் பெந்தகோஸ்தே அனுபவங்களை மையமாக கொண்டிருந்தன. தீர்க்கதரிசியுடைய செய்தி அடிப்படையில் ஒவ்வொரு சபை காலத்திலும் தேவன் ஒரு செய்தியாளரை அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அந்த காலத்திற்கான சத்தியத்தை மீட்டெடுத்தார் என்று போதிக்கப்படுகிறது. அதுதான் அந்த எழுப்புதல். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு எழுப்புதலை தேவன் ஒரு தனி நபர் மூலமாகவே துவங்குகிறார். ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு துவங்க முடியாது. ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு ஒரு எழுப்புதல் ஒரு நாள் வராது. வேத காலத்திலே சரித்திரத்திலே அது இல்லவே இல்லை.
அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதலை அங்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு காலத்திலே எழுப்புதல் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு எழுப்புதல் 3 ஆண்டுகள் நீடிக்கலாம், 3.5 ஆண்டுகள் நீடிக்கலாம், அல்லது எவ்வளவு ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை சொல்ல முடியாது. இதுதான் அங்கே எனக்கு போன் மலேசியாவில் இருந்து வந்த பொழுது இப்பொழுது எழுப்புதல் இல்லாமல் முடிந்து விட்டது என்று மரணம் அடைந்து கொண்டு எல்லாமே படிந்து விட்டது. இப்ப நம்ம கூடி ஜெபிக்க கூட அது ஒரு மட்டும் இருக்குங்க. நம்ம சபையில ஒருத்தர் கிட்டார் வாசித்தர் இருந்தார், பாடல் குழு இருந்தார், பாடல் நடத்தினார். கடைசியில் இந்த தரங்கட்ட ஒரு உபதேசம் போய்விட்டார். அவருடைய மகள் கர்ப்பிணியாக இருந்தார். குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் அந்த குழந்தை பிழைத்து விட்டது. அந்த சகோதரின் மரணத்துக்கு நேராக இருந்தார். அந்த சகோதரர் ஜெபிக்க கூட இல்லை, ஏன்னா எல்லாம் முடிந்து விட்டது. அந்த உபதேசம், அந்த புதுக்கோட்டை இருக்க அந்த உபதேசத்துக்குள்ள வந்ததுனால ஜெபம் வேண்டாம், சபக்காரம் வேண்டாம், ஊழியர்கள் வேண்டாம், ஞானசாரம் வேண்டாம், அடுத்தது ராமச்சந்திரம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நீயும் எனக்கு வேண்டாம், இத்தனையும் வேண்டாம்னா நீ எனக்கு வேண்டாம். ஆமே, அப்படிப்பட்ட சபைக்கு உள்ளே எடுக்க மாட்டேன், அனுப்பிட்டேன், போயிரு. ஆமே, வார்த்தைக்காக இருக்கிற சபை இது. எல்லாமே வேண்டாம் வேண்டாம், நானும் ஒன்னா வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ நீ பரலோகத்துக்கே வர வேண்டாம் ஒண்ணு தள்ளிடுவாரு. வார்த்தைக்கு கீழ்படியாகவும் பரலோகத்துக்கு எதுக்குன்னு நான் கேட்கிறேன். அல்லேலூயா. திருக்கரிசி ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, அவருடைய சபைக்கு ஒரு பிரசங்கத்தில் ஒரு சகோதரர் சொன்னாராம், சகோதரர் பண்ணாம செய்தியெல்லாம் நல்லதா இருக்குது, நல்லதா இருக்குது, ஆனா என்ன இந்த ஜனங்கள் அதிகமா கூச்சல் போடுறாங்க, ரொம்ப ஒரே கூச்சலா இருக்குது, ஒரே சத்தமா இருக்குது, ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்குது, இதெல்லாம் என்னால சகிக்க முடியலன்னு சொன்னார். பிரதமர் என்ன சொல்றா தெரியுமா? நல்லது, நீர் பருவத்துக்கு வராமல் இருப்பது நல்லது. ஏன்னா பருவத்தில் இதோட சத்தம் அதிகமா இருக்கும். நீங்க இந்த சத்தத்துக்கே பயப்படுறீங்களா? பருவத்தில் இருக்கணும். ஜனங்கள் என்ன அமைதியா ஜெபம் பண்ணணும், சத்தம் வெளியே பண்ணணும். அண்ணாரும் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அண்ணா நினைச்சோம் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் கேட்காயா? நீங்க அனைவரும் வாயை திறக்க மாட்டா ஜெபம் பண்றது. ஆமே. ஆனா கர்த்தர் சொன்னாரு, உன் வாயை விரிவத்துல அப்படிலாம் நன்மையாக போயிட்டு. ஆமே, வாயை போடுனா உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ சாப்பிடும் போது வேணா வாயை திறக்காம சாப்பிடுவாரு. ஜெபம் பண்ணா வாயை திறக்க முடியாதவன் சாப்பிடும் போது சொல்றாரு வாயை திறக்க விடாது. அல்லேலூயா. அதுதான் காரியம். அந்த சகோதர இடத்துல ஜெபம் பண்ணது கூட தெரிஞ்சுட்டாரு. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜெபம் இருக்கு. சகோதரி மறித்து போனான். நான் தான் ஞானசாரம் கொடுத்தேன். முதல் குழந்தை இறந்தது. அந்த குழந்தை அனாதையை விட்டு அந்த பெண் மறித்து போனார். வாலிபர்கள் அந்த குடும்பத்திலே நான் தான் அசம்பிளியாக சபையை சேர்ந்து அவர்களை குடும்பத்தோடு கூட கொண்டு வந்து அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானசாரம் கொடுத்தேன். ஆனா இந்த வஞ்சக போதகத்துக்குள் சென்றதுனால தன் மகளையே இழந்தார். ஆமே, நீங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள், அப்போது நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. ஆகையால் பிரியமானவர்களே, அந்த எழுப்புதல் என்பது பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு எளிய 1 ராஜாக்களின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளணும். நாம ஒரு 15-20 நிமிடத்தில் நாம கொண்டு போகலாம். இன்னொரு டைம் கரெக்டா முடிச்சுருவாங்க. எலியா 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 1 - 40 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். ஆனா அந்த உலகத்துல பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றார். தேவன் எழுதின பலமோ ஒரு எழுப்புதல். ஏன்னா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கி போய் விக்கிரகங்களை போயிட்டாங்க, பாகாலுக்கு பின்னால போயிட்டாங்க. இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசிகளோடு இணைந்து கொண்டார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகளோடு இணைந்து கொண்டார்கள். தேவன் பார்த்தார், இதுதான் ஜனங்கள் பின்னடைந்து போகும் பொழுது வார்த்தைக்கு நேராக திரும்புவதற்கு ஒரு எழுப்புதலை எலியா இந்த தனிநபர் மூலமாக கட்டளையிட்டார். ஆமே. உன்னுடைய தெய்வத்தை கூப்பிடு. இந்த பலிபீடத்தை அக்கினியினாலே பட்சிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னார். அல்லேலூயா. நடந்தது என்ன அன்பானவர்களே? பலிபீடத்தை செப்பனிட்டான். அங்கே எல்லா விதமான காரியங்கள் இருந்தது. விறகு அடுக்கி வைக்கப்பட்டது, தண்ணீர் ஊற்றப்பட்டது. காலையிலிருந்து மதிய வரைக்கும் அவனுடைய தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தான்.
கத்தியை கொண்டு சரீரத்தை கிழித்து ரத்த காயத்தை ஏற்படுத்தினான். ஒரு தெய்வமும் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எலியா சவாலுக்குரிய அந்த நேரத்துல அவர் ஏதாவது வேற விஷயமா எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லைன்னா படுத்து தூங்கி இருக்கலாம், தட்டி எழுப்பி என்றெல்லாம் தெளிவார். அவருடைய நேரம் வந்தது. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் இந்த பலிபீடத்தை செப்பரேட்டேன். ஆமென். பலிபீடம் எப்படி செப்பரேட்டது? சடங்காச்சாரத்தின் மூலமா, பாரம்பரியத்தின் மூலமா, என் கொள்கையின் மூலமா, கோட்பாடுகளின் மூலமா ஒரு ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படியே கட்டப்பட வேண்டும். சபைக்கு ஆள் வருது, வராமல் போது, காணிக்க கொடுக்கிறது, கொடுக்காமல் போது. நான் ஏன் தைரியம் பேசுறேன்? 35 ஆண்டுகளாக நான் அப்படித்தான் பிரசங்கித்து வருகிறேன். தேவன் என்னை இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து தெரிகிறத நான் என்ன செய்யல. தாவீது சொல்கிறார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமான் அப்பத்துக்காக இறந்து தெரிகிறத நான் என்ன செய்யல, கண்டதே இல்லைன்னு சொல்றேன். அந்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். வார்த்தை என்ன சொல்றதோ அதை பிரசங்கிச்சு போயிட்டே இருக்க. நீதியானவற்றை தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நான் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்? எலியாவுக்கு பேசு. எலியா செப்பரேட். உங்களுடைய வார்த்தைப்படியே 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. உங்களுடைய வார்த்தைப்படிதான் அதை செய்தேன். ஒரு ஊழியம் வார்த்தைப்படி இருக்க வேண்டும். பாரம்பரியத்தில் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சபையை காப்பி அடிக்க கூடாது, ஏதோ ஒரு ஸ்தாபனத்தை காப்பி அடிக்க கூடாது, ஏதோ ஒரு பெந்தகோஸ்தே சபையை காப்பி அடிக்க கூடாது. இந்த தேவனுடைய வார்த்தைப்படியே உங்கள் ஊழியத்தை அமைத்துக் கொண்டு பாருங்கள். தேவன் அங்க செய்வார்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அதுதான் இந்த 7வது சபையின் செய்தியாளர், லவுதிகேயா சபையின் செய்தியாளர் மூலமாக நடந்தது. ஆமென். எலியா என்ன செய்தார்? உடைய வார்த்தைப்படியே இதை செய்தேன். என்னை கேட்டவர்களும் என்னை கேட்டவர்களும் செய்தி ஜெபம் தான் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி அப்படியே இறங்கி வந்தது. பலிபீடத்தை பட்சித்து போட்டு தண்ணீரை நஞ்சு போட்டது. ஜனங்கள் எல்லாருக்குள்ளே ஒரு எழுப்புதல் நாவி கடந்து சென்று கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று வழங்கினார்கள். அதுதான் எழுப்புதல். ஜனங்களை வார்த்தைக்கு நேராக திருப்புவதுதான் எழுப்புதல். பாரம்பரியத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் நம்முடைய சபைக்கு வேண்டாம். ஒரு ஆள உள்ள ஒரு ஆமாரி நிமித்தம் யுத்தத்தில் தோல்வி, ஒரு வஞ்சக போனதற்கு நபரை நீங்க சபை கூட வச்சீங்கன்னா அது கெட்டு போக சொல்ற சித்தைகள் தையக்காரனுடைய நாசம் வேண்டாம். நமக்கு அல்லேலூயா. அதே போல் ஒரு எழுப்புதல். அடுத்த எழுப்புதலை பார்க்கிறோம். யோனாவை பார்க்கிறோம். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு எழுப்புதல். கர்த்தர் யோனாவை அழைத்தார். நீ நினைவு பட்டணத்துக்கு போ, அங்க பாப்பம் பெருகி விட்டது, நீ போய் அதற்கு எதிராக பிரசங்கித்து. நினைவு பட்டணம் மோசமான பட்டணம், அங்கே மோசமான ஆட்கள். யோனா போக பயந்து தர்சிஸ்க்கு போகக்கூடிய கப்பல்ல போய் அடிமட்டத்தில் போய் படுத்துக்கிட்டான். கர்த்தர் பார்த்தா, நீ நல்ல படுத்து தூங்க உணலாம், என்ன செய்ய நினைத்தேனோ அதை நான் ஒன்ன வச்சே செய்து முடிப்பேன். தெரியுமா? தேவன் அடிக்கடி சொல்றாரு, உங்களை தேவன் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதே நோக்கத்தை செய்து முடிக்க வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார். அதான் சொல்றாரு, அவர் அறிந்திருக்கிற வண்ணமாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க தெருவு சில சமயம் சொன்னார், கர்த்தர் உன்னை எளியவும் போல மாற்றுவார், உன்னை மோசம் போல மாற்றுவார். மாற்ற முடியாது. ஒரு மோசம் முடிஞ்சது, ஒரு எலியா முடிஞ்சது. நீ எலியாவும் இல்ல, எலியும் ஆவியும் 5 பேருக்கு வரணும். அது வேற ஒரு காரியம். அந்த ஸ்தானத்தை நீ எடுக்க முடியாது. என்று சொல்றாரு, உன்னுடைய ஸ்தானத்தை வேற எங்கேயும் கொண்டு போறதால தேவன் அந்த ஸ்தானத்துல உன்னை பொருத்துவார் சொல்றாங்க. சில பேர் எப்படி சொல்றாங்க, ஊழியர்லாம் சும்மா ஏதோ வராங்க, பல சுவிசேஷம் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாஸ்டர், அப்புறம் கொஞ்ச நாள் ஐ எம் ஏ ரெவரண்ட், ஐ எம் ஏ டாக்டர், ஐ எம் ஏ பிஷப், ஐ எம் ஏ போப். ஆமென். ஊழியர்கள் என்னன்னே தெரியாது. நான் அழைக்கப்பட்ட காலத்தில் இருந்து பாஸ்டரா தான் இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் ஒன்றும் கிடைக்கல. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கிடைக்கு. நான் கேட்டேன், ஜானகி பாஸ்டர் கேட்டேன், இவர் எப்படியா பாஸ்டர் ஆனாரு? 25 வருஷமா சுவிசேஷம் இருந்தவரு இப்ப எப்படி பாஸ்டர் ஆனாரு? ஆமென். எனக்கே புரியல அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு புரியலையா? ஒண்ணும் கிடையாது.
அங்க ஒரு 10 பேர் கூடிப்பான். அவனுக்கு எத்தனை 5 விதமான ஊழியத்தை பத்தி தெரியாது. இவருக்கு எடுத்ததெல்லாம் அந்த பாஸ்டர் மட்டும்தான் தெரியும். அதனால பார்த்தான், சரி இந்த 10 விசுவாசிகள் கூடி பாஸ்டர் 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 கூப்பிட்டாரு, நம்ம ஏன் பாஸ்டர் ஆகக்கூடாது? இப்ப விசுவாசிகள் சேர்த்து அவரை பாஸ்டர் ஆகிட்டாங்க. கிடையாது, அழைப்பு தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும். ஆமென். அழைப்பு எங்கிருந்து வரணும்? தேவனிடத்தில் இருந்து. அப்படி கிடையவே கிடையாது. அந்த எலியாவுடைய ஸ்தானத்துல ஒன்றுமே சேர்க்காங்க. அது யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ இயேசு சொன்னார், ஆண்டவரே ராஜ்யத்தில் இருப்பது என்னுடைய 2 மகன்களில் ஒருவன் வலது வாசத்தில் இருக்கணும், இன்னொருத்தர் இடது வாசத்தில் இருக்கணும். அது தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிறது என்று சொல்லிட்டார். நான் ஆசைப்படலாம், ஆனால் யாருக்கு இது வைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களதான் அந்த ஸ்தானத்தில் பொறுத்துவார். நாம் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்துக்காகவே பிறந்திருக்கிறோம். தேவன் நம் ஒவ்வொரு நோக்கத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே பொறுத்த வேண்டுமோ அவர் சரியாக பொறுப்பு வரைக்கும் நீ தாழ்மையாக அமர்ந்திரு. உன்னுடைய அழைப்பில் சகோதரே, உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக. அப்பொழுது நீ ஒரு காலம் இடறி போவதே இல்லை. அழைப்பே தெரியாமல் நீங்க ஊழியம் செய்யறாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. அல்லேலூயா. ஆகியால் தாங்கள் யோனாவை கர்த்தர் கொண்டு சென்றார். மீனை வரவழைத்து அவனை விழுங்க செய்து பிறகு அங்கிருந்து என்ன செய்கிறார்? நினைவே பட்டணத்துக்கு போய் அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். நினைவே பட்டணம் முழுவதுமாக மணந்திருக்கிறது. முழுவதும் பட்டணத்துடைய ஆடுகள் மாடுகள் எல்லாமே உபவாசம். புரியுதா? இங்க நிறைய பேர் விசுவாசிகள் என்ன வச்சிருக்கீங்க? ஆடுகள் வச்சிருக்கீங்க, மாடுகள் வச்சிருக்கீங்க. கோஷம் எடுத்து வரும்போது அதுக்கு நிறைய தீனியை போட்டா நீ பேசாம கிடப்பான்னு சொல்லிட்டு போட்டு வருவீங்களா? அதுக்கு ஏன் கோஷம் போட மாட்டீங்க? நிகழ்வு நடந்தது அப்படிதான் நடந்தது. ஃபர்ஸ்ட் நாங்க சிக்கன் போட்டுமா, மாடுக்கு காலையில இருந்து சாப்பாடு கொடுக்கல, ஏன் சாக்கடை வரைக்கும் கோஷம் இருக்குமே? ஆமே. எங்க நிகழ்வு நடந்தது அப்படிதான் எழுப்புதல் வந்தது. ராஜாவே கட்டளையிடுறான், எந்த மிருகமும் அசைவல்ல. மிருகங்கள் முதல் மனிதர்கள் வரைக்கும் எல்லாரும் உபவாசம். ஆமென். அப்படி ஒரு உபவாசம் இருந்தா எப்படி எழுப்புதல் இருக்கும்? நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கும். ஆமென். அது உங்களுக்கு உடனே அங்க போய் மாஸ்டர் என்ன புல்லெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பணிதான் செய்ய கவனிக்க. ஆகிய ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டான். எனவே பட்டணமே மனம் திரும்பினது. ஏன்னா நல்ல காரியத்தை ஜனங்கள் பிடிக்க மாட்டாங்க. எங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கோ அதைத்தான் பிடிப்பாங்க. இப்ப 2 நாள் கூட்டம் நடந்தது இல்லையா, யூடியூப்ல வந்த போற பாருங்க, அவன் இந்த செய்தியை கவனமாக கேட்பான். எதுக்கு கேட்பான்? எங்கடா கொக்கி போடலாம்னு பார்த்துட்டு இருப்பான். எங்கடா நமக்கு வேகமா பேசலாம், யாரெல்லாம் வந்திருக்கான கணக்கு பார்த்துருவாங்க. எல்லாம் அந்த காரியம் நடந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஊழியமே செய்ய முடியாது. தீர்வு விடாது. சர்வர் பிரணாமே உங்களை குறித்து ரொம்ப மோசமா பேசுறாங்க. நீங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? இது உங்களை ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்லையா? இதையெல்லாம் கவனித்தீங்கன்னா நான் எப்பொழுதும் விழுந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதை மனது வாய்க்கு நீ பேசு. இப்பதான் வாட்ஸ்அப் இருக்க எடுத்து வச்சிருக்கு, போட்டு தண்டிச்சுமா. ஆமே. ஒருத்தன் சொல்றான், எவனோ ஒருத்தன் அகிலன் அலெக்சா அங்கே நீ வாழ்க்கை வந்தபடி ஜெயித்தபடி செய்தி உலகை கொண்டிருக்கிறான். ஏன்னா என் பிள்ளை வயசு தான் இருப்போம் அவனுக்கு. என் பிள்ளை வயசு கூட இருக்காரு. ஆமே. வாழ்க்கை வந்தபடி உலகை கொண்டான். மரியாதை கூட உனக்கு பேச தெரியல, நீ கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு என்ன செய்ய நடக்கும்? நம்ம அதெல்லாம் கவனிக்க கூடாது. நாம ஒரு எழுப்புதல் நேரமா போய்கிட்டு இருக்கோம். ஆமே. அடுத்த கிங் யோசியா காலத்துல ஒரு எழுப்புதல் நடந்தது. அதை விட்டு 2 ராஜாக்கள் 22, 23. சரி, அதை விட்டுருவோம். அப்ப நாம லதவிய சபைக்கு மட்டும் வருவோம். கடைசியில் அதை நாம் முடித்துருவோம். இப்ப கடைசி காலத்துல பிரியமான ஒவ்வொரு காலத்திலும் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது தேவன் ஒரு எழுப்புதலை ஒரு மனிதன் தேவ மனிதன் மூலமாக கொண்டு வந்தார். ஆமே. அல்லேலூயா. ஆக இந்த கடைசி காலத்திலே லவோதிக்கேய சபையை பார்க்கலாம். நாம் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சற்று வாசிக்கலாமா? உண்மையின் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெறுவதுமாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிட்டு வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும்
பொன்னையும் உன் நிர்வாணமாய் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு பெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கணிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கவனிங்க, இதுதான் கடைசி காலத்துல இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளின் நிலை. கிறிஸ்தவ சபைகளின் நிலை எப்படி இருக்கு? பின்வாங்கி போன நிலையில் இருக்கிறது. அப்படியானால் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். அந்த எழுப்புதலுக்கென்று ஒரு தேவன் மனிதனை அனுப்ப வேண்டும். இது ஒவ்வொரு காலத்திலையும் நடந்து கொண்டிருந்த சரித்திர வரலாறு. நீங்கள் பிரணாமை மட்டும் பேசுகிறீர்கள் இல்ல, நாங்கள் மார்ட்டின் லூத்தரை பேசுகிறோம், வில்லியம் சீமோரை பேசுகிறோம், ஜான் வெஸ்லி பேசுகிறோம். அந்தந்த காலத்தில் தேவன் எழுப்புதலை அவர்கள் மூலமா கொண்டு வந்தார். ஒரு காலத்திலும் ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக எழுப்புதல் வந்ததே கிடையாது. ஒரு ஸ்தாபனத்திலிருந்து எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தோன்றினதே கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி வனாந்தரத்திலிருந்து வருகிறான். வேதாகம கல்லூரியில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்ததே கிடையாது. ஒரு காட்டு வாசியாக இருந்து அந்த காடுகளிலே வசித்துக் கொண்டிருந்த அந்த யோவான் வருகிறான். மனம் திரும்புங்கள். எந்த பைபிள் காலத்தில் படிச்ச? அவன் பிடிஎஸ் முடிச்சிருக்கியா? எல்எல்டி முடிச்சிருக்கியா? பிஹெச்டி முடிச்சிருக்கியா? உனக்கு ஆனாவனாவே எனக்கு தெரியாதா? ஏன்னா சரித்திரத்துல யோவான் 9 வயதிலேயே வனாந்தரத்துக்கு போயிட்டான். எத்தனை வயசு? 9 வயதுல. இது ஹிஸ்டரி. நீங்க யோவான் வாழ்க்கை வரலாறு போட்டு பாருங்க, எல்லாம் 9 வயதிலே வனாந்தரத்துக்கு போய் காடுகளில் அவருடைய சாப்பிடுறது வெட்டுக்கிளி காடுதல். நீங்க யாராவது வெட்டுக்கிளி காடுதல் சாப்பிட்டு இருக்க முடியுமா? உங்களால முடியுமா? நான் வச்சிருக்கேன் வெட்டுக்கிளி. அவன் அல்லேலூயா, வெட்டுக்கிளியோ காட்டு தேனையோ வச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இத்தனை வருஷமா இருக்கிறான். திடீர்னு வருகிறான். அவன் ஒரு 30 வயதில் உள்ள வாலிபனாக வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது பிரசங்கிறார். இவர் எந்த வேதாகம கல்லூரியில் படித்தார்? எங்கு பட்டம் பெற்றார்? ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரே ஒரு தகுதி பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இருக்குமானால் உங்களை உலகத்தையே அசைக்க முடியும். தேவன் உங்களை கொண்டு கல்வி அல்ல, அறிவு அல்ல, விஞ்ஞானம் அல்ல, அவன் பரிசுத்த வல்லமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்கள், ஆகிய கடைசி நாட்களிலே நீ ஒரு கிரியைகளை எடுத்திருக்கிற, நீ குளிரும் அல்ல, நீ அனலும் அல்ல. நீ குளிராயாவது நீ அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி குளிரும் இன்றி அனலும் இன்றி வெறுவெறுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். இதுதான் இன்றைய சபைகளில், கிறிஸ்தவ சபைகளின் நிலை. வாந்தி பண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைய சபைகள் காணப்படுகிறது. இது கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். நீ நிர்பந்தம் உள்ளவனாய் இருக்கிறாய், பரிகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய், தரித்திரனாய் இருக்கிறாய், குருடனாய் இருக்கிறாய், நிர்வாகமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சம்பந்தம், நான் திறமையை சம்பந்தம் வேண்டும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடினா நீ ஐஸ்வர்யமானபடிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையும்படிக்கு உன் கண்களுக்கு கரிக்கவும் போடும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். அவன் இன்றைய சபையில ஒரு எழுப்புதல் தேவையா இல்லையா? எந்த ஸ்தாபனத்திலிருந்து எழுப்புதல் வரும்? எந்த சபையிலிருந்து எழுப்புதல் வரும்? என் தேவ பிள்ளையே, என் மகத்தான தேவ ஊழியர்களே, எழுப்புதல் ஒரு தனி நபரின் மூலமாகவே வருகிறது. காலகாலமாக தேவன் அப்படித்தான் செய்ய. அந்த தனிநபரை தேடுங்கள். அந்த தனிநபரின் செய்தி என்ன என்று பாருங்கள். நம்முடைய ஊழியத்திலேயும் அந்த எழுப்புதல் தொடரும். தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமா? சகோதரன் பிராமே, மனவாட்டிக்கு பிரத்யேகமான ஒரு ஊழியம் உண்டா என்று கேட்கிறார்கள். நிச்சயம் உண்டு. அந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் மேற்பட் போதகர் பாருங்க, இங்கு தனிநபர் ஊழியம் கிடையாது. இங்கு 5 விதமான ஊழியம் உண்டு. ஏனென்றால் எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனிதன் எழுப்புதலை புழங்கிவிட்டு நமக்கு ஒரு எழுப்புதலை தந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் எழுப்புதல் தீயானது செய்தியில் இருக்கிறது.
எழுப்புதல் தீயானது வசனத்தில் இருக்கிறது. அந்த செய்தியும் அந்த தீயாக நமக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதலை நாம் கொண்டு வர வேண்டும். என் காலத்துக்கு பிற்பாடு இந்த செய்தியை இளைஞர்கள் கொண்டு போவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே, அப்படின்னா அந்த எழுப்புதல் முடிந்து விடைத்து விட்டதா? அதே சொன்னாங்க, எழுப்புதல் என்பது பிராமண முடிவடைந்தது, ஆனா மனவாட்டிக்கு முடிவடையவில்லை. அருமையான சகோதரர் டேனியல் ஸ்ரீனிவாசன் அவருடைய சர்ச் பேர் ரிவைவல் சர்ச் ஆஃப் இந்தியா, மும்பை. இல்லையா? ரிவைவல் சர்ச் ஆஃப் மும்பை. எழுப்புதலின் ஊழியம் தான் அவருடைய ஊழியம். அது கரெக்ட், இட் இஸ் கரெக்ட். இன்னைக்கு மனவாட்டிக்கு எழுப்புதல் ஊழியம் தான். அந்த ஊழியம் செய்தியில் இருக்கிறது. நீ செய்தியை மட்டும் கொண்டு போய் பாருங்க, உங்க சபையில எழுப்புதல் இருக்கா இல்லையா பாருங்க. அற்புத அடையாளங்கள் நடக்கலாம் நடக்கலையான்னு பார்க்கலாம். ஆமென். முடமானவர்கள் நடந்திருக்கிறார்கள், இதய வாழ்வு பழுதுபட்டவர்கள் ஜீவிக்கிறார்கள், புற்றுநோயினால் கேன்சர் நோயினால் ஒன்றைகளை கட்டி எடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் பல ஆண்டுகளும் ஜீவித்திருக்கிறார்கள். ஆமென். எவ்வளவு அற்புதங்களை சொல்ல வேண்டும். காரணம், அப்போஸ்தலர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து அவரால் நடந்த அடையாளங்களை வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வரங்களுக்காக நீ ஓசை இருக்காத. Gifts and callings of God are without repentance. மனம் திரும்புதல் என்பது, அதாவது வரங்கள் என்பது மனம் திரும்பாமலே அளிக்கப்படுகின்றன. அல்லேலூயா. ஆமென். யாருக்கு தேவன் வரங்களை கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு வரங்களை கொடுக்கிறார். வரத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கவே கூடாது. 40 நாள் உபவாசம் இருந்து நான் வரங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லும்போது தீர்க்க சொல்கிறார், அது முட்டாள்தனமானது சொல்றார். ஆமென். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைவதற்கு, விசுவாசத்தை பெருக்குவதற்காக நீங்கள் உபவாசம் இருந்தால் அதுதான் உங்களுக்கு பிரயோஜனம். வரங்களை பெறுவதற்கு உபவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் யாருக்கு வரங்களை வைத்திருக்கிறாரோ அது தானாகவே தெரிவு செய்கிறார். ஆமென். அது தானாகவே செயல்பட ஆரம்பித்துவிடும். ஆகையால் பிரியமானவர்களே, கடைசியாக நான் சொல்லுகிற அந்த காரியம் செய்தி போக சீக்கிரம் கருங்க. ஆகையால் எழுப்புதல் என்பது 3 மாதமாக 3 வருடங்கள் அவர் நீடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் கடைசி நாட்களில அந்த எழுப்புதல் என்பது தீர்க்கதரிசி பிரணாமுடைய காலத்தில் 15 ஆண்டுகள் நீடித்தது. ஆனால் ஒவ்வொரு எழுப்புதலும் அது மார்ட்டின் லூத்தரால் எழுப்பப்பட்டு 3.5 ஆண்டுக்குள் நிறைவடைகின்றது. காரணம், இவர்கள் பாரம்பரியமாகி ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொள்கிறார். அடுத்து ஜான் வெஸ்லி வரும்பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கு வருகிறார். அது மெதடிஸ்ட் சபையாக மாறுகிறது. பின்பு ஒரு ஸ்தாபனமாகி விடுகிறார். பெந்தெகோஸ்தேயானது ஒரு எழுப்புதலோடு வந்தது. வரங்கள் புதுப்பிக்கப்படுதல் என்ற எழுப்புதலோடு வந்தது. இப்பொழுது அதுவும் ஸ்தாபனமாகி குளிர்ந்த நிலைக்கு வாந்தி பண்ணி போடுகிற அளவுக்கு அது போய்விட்டது. ஆமென். ஆனால் இந்த கடைசி கால நவநீதியா சபையினுடைய செய்தியாளர் மூலமாக வரக்கூடிய அந்த எழுப்புதலானது, அந்த தீப்பற்றி அவருடைய காலத்தில் சுமார் 15 ஆண்டு காலம் நீடித்தாலும் அவர் சென்ற பிற்பாடு 2 ஆண்டு காலமாக மனவாட்டின் மூலமாக சென்று கொண்டே தான் இருக்கிறது. காரணம், நம்முடைய அந்த செய்தியாளர் மறித்துவிட்டால் செய்தி மறிக்காது. செய்தி ஒருபோதும் மறிக்காது. அது ஜீவிக்கிறது. அது உங்களுக்குள் ஜீவிக்கிறது. அது உங்களுக்குள் ஜீவிக்கிறது. அது எனக்குள் ஜீவிக்கிறது. அந்த எழுப்புதல் தீயானது இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பிரியமானவர்களே, அதுதான் முதலாவது பெந்தெகோஸ்தே எழுப்புதல் வந்தது. 3000 பேர் மனதில். ஆமென். தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போறார். முகமதியர்களுக்கு மத்தியில் போய், நீங்க முகமதியர்கள், நீங்க அந்த முகமது உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, அது புரியும். இந்த எழுப்புதல் 15 ஆண்டு காலம் அல்லது அதற்கு அதிகமாக நீடித்து வந்தபோதிலும் அதிலிருந்து ஒரு ஸ்தாபனம் ஒருபோதும் தோன்றவில்லை. அது தோன்றவும் செய்யாது. ஏனென்றால் பைபிளில் 7 சபை காலம் மாத்திரமே உண்டு. 8வது சபை காலம் கிடையாது. 8வது தூதரும் கிடையாது. நீங்க அநேகர் சொல்றாங்க, நாங்க தான் 8வது தூதர். ஆமென். அல்லேலூயா.
தேவன் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டார். நீ 8வது தூதனா இருந்தா தேவன் உன்னை எட்டி கூட பார்க்க மாட்டார். ஞாபகம். அல்லேலூயா, ஆமென். ஆகையால் லூத்தரின் காலத்தில் எழுப்புதல் நடந்தது, அது ஸ்தாபனம் தோன்றினது. வெஸ்லியின் காலத்தில் எழுப்புதல் நடந்தது, ஒரு ஸ்தாபனம் தோன்றியது. அலெக்சாண்டர் காம்ப்ளெக்ஸ் ஸ்தாபனம் தோன்றின. அடுத்தது பெந்தகோஸ்தே காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகி அது ஒரு ஸ்தாபனம் ஆனது. ஆனா இந்த எழுப்புதல் 15 ஆண்டுகளமாக இருந்து கொண்டு வருகிறது அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு. ஆனா அந்த எழுப்புதல் தீ அணைந்து போகாது. ஏனென்றால் 5 விதமான ஊழியத்தின் மூலமாக செல்லும் தனிநபர் அல்ல. 7வது தூதனுக்கு பிற்பாடு இந்த தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு தனிநபர் ஊழியம் கிடையவே கிடையாது. அது மணவாட்டி பரிபூரணப்படுத்துவதற்காக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்பதாக இருக்கிறது. தனிநபருக்கு பின்னாலே யாரும் போகாதீங்க, எனக்கு பின்னாலே போகாதீங்க. நான் சந்தோஷப்படும் போது நீங்களும் சந்தோஷப்பட வந்திருக்கீங்க. அதுதான் தேவை. நமக்குள்ள ஒரு சகோதர அன்பு, ஐக்கியம். யாரையும் பின்பற்றாதாங்க, எந்த ஊழியக்காரனையும் பின்பற்றாதாங்க. பிரியமான தேவர்களே, தேவன் வார்த்தை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் நாம் சுமந்து சொல்லக்கூடிய ஒரு கழுதை குட்டிகளாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஒரு எழுப்புதல் தீ இப்பொழுது நம் மத்தியில் எரிந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். எழுப்புதல் அணைந்து விடவில்லை. செய்தியாளர் மறித்து விடலாம், செய்தி மறிக்காது என்று தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென், அல்லேலூயா. ஆகிய பிரியமானவர்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு வளரப்படுது. சரி, புதிய சொல்றாரு, நல்லது. 25,000 ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. அதற்கு அதிகமாக கூட இருக்கலாம் என நான் கூற முடியும். அதில் 10,000 மக்கள் குறைந்தபட்சம் குணமானார்கள் ஒரே நேரத்தில். 35,000 ஜனங்கள் வந்த இடத்துல சகோதரன் பிரணாமி ஊழியத்தில் ஒரே நேரத்தில் 10,000 ஜனங்கள் குணமானார்கள். அதுதான் எழுப்புதல். ஆமென். நாம என்ன செய்யறோம்? ஒரு சகோதரிய தலையை பிடிச்சிடும். இங்கிருந்து வந்தா போறியா இல்லையா? போக மாட்டேன். ஏன் போறியா இல்லையா? பசங்க கூட ஜோம் பண்ணாலும் அது போகாது. அது வார்த்தைக்கு மட்டும்தான் பயன்படும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும். பிசாசு போகிறார். இயேசு வார்த்தையாக இருந்தார். அப்போஸ்தலர்கள் இன்னும் வார்த்தையாகல. சந்தர்ப்ப வழியாக பிசாசு பிடித்தாலும் அவரால் தொடர முடியல, முழு வார்த்தைக்குள்ள வரல. ஆனா இயேசு வார்த்தையாகவே இருந்தார். அவரிடத்தில் கொண்டு வரப்படும் போது அதை கழித்து நுரை தள்ளி அவரை விட்டு போய்விட்டது. இன்னைக்கு நீங்க வார்த்தை மட்டும் இருப்பாங்க, உங்க ஊழியத்துக்கு முன்பாக புற்றுநோய் கூட நிற்காது. அவன் தீர்க்கதரிசிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த செய்தியை கொண்டு வர ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அவன் புற்று நோய்கள் முதலானவைகளும் தங்களது கடைசி நொடி பொழுதில் இருந்தவரிடம் கடந்த ஜெபக்கூடத்தில் சுகம் பெற்றனர். கனடா பகுதியில் மட்டும் 250 அதற்கு மேற்பட்ட மாறு கண் பார்வை கொண்டவர்கள் கண்கள் நேராக்கப்பட்டன. அல்லேலூயா. பாருங்கள், கணக்கில் அடக்காத ஊமையர் பலவிதமான தடுப்புகளை கொண்டிருந்தவர் வந்திருந்தனர். சில செவிடு, ஊமை, சரியாக காதுகள் போன்றவர்கள் பூர்ணமாக சரியாக்கப்பட்டன. அதுதான் ரிவைவல். அந்த ஊழியக்காரனை தேடுங்க. உங்க ஸ்தாபனத்துக்குள்ள தேடாதீங்க. எழுப்புதல தேவன் யாரை அனுப்பினாரோ அந்த செய்தியாளரை தேடுங்க. உங்க ஊழியத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், ஒரு எழுப்புதல் கண்டிப்பா உண்டாகும். ஆமென். அவர் அவ்வாறு செய்யட்டும். அல்லேலூயா. பாருங்கள், அதை ஒரு நாள் அவர் சொல்றார். அப்பொழுது அந்த முகமதியர்கள் அனைவரும் எழுந்து நின்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது இவ்வாறு கூறினார், ஒரு புருஷன் குட்டையான கருத்த மீசையுடைய கருத்த சரீரமுள்ள மனிதன் 3 நாட்களுக்கு முன்னர் நீ ஒரு டாக்டரிடம் போயிருந்தார். உனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த மருத்துவர் பெண்களுக்குரிய சோதனை உன்னில் செய்தார். உன்னுடைய கருப்பையில் ஒரு கட்டி இருக்கிறது என்று அவர் கூறினார் என்று அவர் கீழே நோக்கி பார்த்து தலை வணங்கி, அது உண்மை என்றால் பார்க்கிற ஒரு முகமதிய பெண். இப்பொழுது நீ புதிய ஏற்பாடு வாசித்திருக்கிறாய் என்று கூறுகிறாய். ஆனால் கிணற்றண்டையில் இருந்த அந்த ஸ்திரீயிடம் இயேசு கிறிஸ்து கூறியது போல, அந்த ஸ்திரீயிடத்தில் இயேசு உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா. ஆண்டவரே, எனக்கு புருஷன் இல்லை, நீ சொல்கிறது உண்மை. உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் ஒரு புருஷன் அல்ல. உள்ளதை உள்ளபடியே சொன்னார். ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். வெளிப்பாடு வேணும்.
தீர்க்கதரிசியை என்று காண்கிறேன். மேசியா வருவார், இன்னும் அதிகமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். உன்னோட பேசுகிற நானே அவர். தான் மேசியா என்று ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீயை போன்ற நமக்கு தேவன் தம்முடைய மகத்துவமான வார்த்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக நாம் ஒன்றுக்கு உதவா தரைகள். அல்லேலூயா. நாம் முடிக்க போகிறோம் பிரியமானவர்களே. கவனிய கடைசியில பாரு, நீ ஏன் ஒரு கிறிஸ்தவனான என்னிடம் வந்திருக்கிறாய்? ஆமே, நீ ஏன் முகமதியத்தில் போயிருக்க கூடாது இல்லையா? முகமதிய இஸ்லாமிய போதகத்தில் ஏன் போயிருக்க கூடாது? உனக்கு இருக்கிற கட்டிக்காக ஏன் என்னிடத்தில் வந்திருக்கிறாய்? ஒரு கிறிஸ்தவனிடத்தில் வந்திருக்கிறாய்? தீர்க்கதரிசி கேட்கிறார். ஆமே, நீ ஏன் உன்னுடைய முகமதிய தீர்க்கதரிசியிடம் போயிருக்க கூடாது என்று கேட்டேன். நீர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நான் கருதுவதினால் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வருகிறார், புறமே தருவதில்லை. என்னுடைய தழும்புகளால் குணமானேன் என்று சொன்ன ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது முகமதிய மார்க்கம் அல்ல, அது விக்கிரக வழிபாட்டின் மார்க்கம் அல்ல, அது புத்த மார்க்கம் அல்ல, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்னிடத்தில் வருகிறவர் நான் ஒருவரும் புறமே தள்ள மாட்டேன். அல்லேலூயா. நீர் எனக்கு உதவி செய்ய முடியும். பாத்தீங்களா, உங்க முகமதிய தீர்க்கதரிசியில போயிருந்தானே, உங்க முகமதிய பள்ளிவாசலோட இமாம் இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கலாமே. இல்லையா, அவர்களால எனக்கு உதவி செய்ய முடியாது. உம்மால முடியும். உம்மோட தேவன் இருக்கிறான். ஆமென். நான் உனக்கு உதவி செய்ய இயலாது. ஆனால் நீ இப்பொழுது இங்கே இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால் அவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லாம் நினைக்க பாஸ்டர் கை வச்சாச்சுன்னா சொல்றாங்க நினைக்கீங்க. நீ விசுவாசிக்காத வரைக்கும் பாஸ்டர் ஒரு காலம் எண்ணெய் தலையில் ஊற்றி ஜெபித்தாலும் நீ சுகமே ஆக மாட்டாய். நீ சுகமாக வேண்டுமா? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசம் தேவையாக. நான் உனக்கு உதவி செய்ய இயலாது. ஆனால் நீ இப்பொழுது இங்கே இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்வாயானால் அவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அறிந்திருக்கிறார். உன்னை பற்றி யாவையும் அறிந்திருக்கிறார் என்று நான் கூறினேன். நான் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு முகமதிய பெண் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவருடைய அதுதான் தேவன் கிரியை செய்தது. அதுதான் காரியம். பாருங்கள், அன்று மத்தியானத்தில் 10,000 முஸ்லிம்கள் கிறிஸ்துவண்டை வந்தனர். ஆமென். எத்தனை பேர்? பெந்தேகோஸ்தே நாளில் 3,000 பேர். ஆனா 10,000 அது இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், செய்தியானது இவர் எழுப்புதலோடு வந்தது. ஆமென். 10,000 முஸ்லிம்கள் கிறிஸ்துவண்டை வந்தனர். பார்த்தீங்களா? 30 ஆண்டுகள் ஆகியும் அந்த மிஸ்ரேல் ஊழியத்தில் துண்டு பிரதிகள் மூலம் ஒரே ஒரு மனிதனை தான் கிறிஸ்துவண்டை கொண்டு வர முடிந்திருக்கிறது. ஆனால் 5 எண்ணத்தில் சுவிசேஷமானது வல்லமையோடு பிரத்யட்சப்படுத்தப்பட்டபோது 10,000 ஆத்மாக்களை கர்த்தரிடம் கொண்டு வந்தார். கைப்பிடிகளை கொடுத்து ஊழியம் செய்யறாங்க நிறைய பேர். எத்தனை ஆத்மாவை கிறிஸ்துவோட சபையில அழைச்சது பெருசு இல்ல. இந்த சபைக்கு இப்போ யாருக்கு பேர் 1000 பேர் வராங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? அதான் முக்கியம். சபைக்கு 1000 பேர் வர்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் மனதில் இருக்காங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் மறுபடியும் படைத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள், எத்தனை பேர் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறார். அதுதான் முக்கியம். அதைத்தான் தேவன் பார்க்கிறார். சபைக்கு 10,000 பேர் வர்றது நீங்க என்ன கவலைப்படாண்டா. இன்னும் கூட்டம் நல்லா, இன்னும் கூட்டம் தான் நல்லா இருக்குமே. ஒண்ணு இருக்கிறான்னு போதும், கவலைப்படாது. கூட்டத்துக்காக பார்க்கல, எங்களுக்கு கோணம் மணி தேவையாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், 10,000 ஆத்துமாக்கள் கர்த்தரிடம் வந்தார். தேவன் ஒருபோதும் நம்மை ஆலயங்களை கட்ட சொல்லவில்லை, பாடசாலைகள் உண்டாக்கவும் சொல்லவில்லை. அவைகளெல்லாம் நல்லதுதான். மருத்துவமனைகள் மற்றும் ஏனைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் அவருடைய திட்டம் என்பது என்ன? சபைக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகிய முக்கியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோடு நாம் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நாம் கடைசியாக ஒரு ஆண்டுகால் ஒரு பீட அழைப்புக்காக ஒரு பாடலை நாங்கள் பாடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம்.
கடைசி ஜெபத்துக்காக நான் யாரையும் ஒருத்தர சொன்னேன், பாஸ்டர் ரவி மோசஸ் சார் அவர்களை சொன்னேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. கடைசியா ஒரு பாட்டு பாடணும், பிள்ளைகள் எல்லாருமாக கடைசி நாம் யாரும் எழுந்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான பிள்ளைகளே, லவோதிக்கேயா சபை குருடாக, நிர்வாணியாக, வெதுவெதுப்பாக இருக்கிறார். குளிரும் இல்லை, அனலும் இல்லாம இன்றைக்குதான் சபை நிலை அப்படித்தான் இருக்கு. ஆனா ஒரு எழுப்புதல் தீ பற்றி கொண்டு இருக்கிறது மடவாட்டிக்கு மத்தியில. அது அணைந்து போவதில்லை. ஏன்னா அது புத்தியுள்ள கனிகள், புத்தியுள் இல்லாத கனிகளுடைய தீவட்டிகள் அணைந்து போனது. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோட எண்ணெயும் கூட வைத்திருக்கிறார்கள். எண்ணெய் வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. வெளிச்சம் என்பது வெளிப்பாட்டை குறிக்கும். அந்த வெளிப்பாடு செல்லும் பொழுது நிச்சயம் நம் ஊழியத்திலே, நம் சபைகளிலே, நம் விசுவாச பிள்ளைகளுக்கு மத்தியில நிச்சயம் ஒரு எழுப்புதல் உண்டு. காரணம், எழுப்புதல் செய்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த மணி நேரத்துக்கான செய்தியானது ஒரு எழுப்புதலின் செய்தியாக இருக்கிறது என்பதை கவனிங்கள். அல்லேலூயா. பிரியங்களே, லவோதிக்கேயா சபையினுடைய காலத்தை பார்க்கிறோம். நீ குளிரும் இல்ல, நீ அனலும் இல்ல, நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறா. நீ வெதுப்பாய் இருந்தா உன்னை என் வாய் நின்று வாய்ப்பு கொண்டு கொள்வேன்னு சொன்னார். ஒருவேளை இங்க ஸ்தாபனத்தை சேர்ந்த சகோதரனே சகோதரியே இருக்கலாம். இன்றைக்கு தேவன் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவருடைய செய்தியானது இன்னைக்கு அவர் உலகம் முழுவதும் 7 முறை சுற்றி வர பண்ணி தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். இந்த செய்தியானது இன்றைக்கு எழுப்புதலோடு சென்று கொண்டிருக்கிறது. அது பாரம்பரியம் இல்ல, அது ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்கிறது. அது 5 விதமான ஊழியமாக இருக்கிறது. ஆக தேவன் உங்களையும் பயன்படுத்த வேண்டும். ஆகையால் இந்த கடைசி பீட அழைப்புக்காக ஒரு பாடலை நான் பாடப் போகிறோம். அல்லேலூயா. அதான் நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போறோம். கடைசியாக இந்த செய்தி முடிந்த பிற்பாடு அருமையான சகோதரர் பாஸ்டர் மோசஸ் ரவி அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாஸ்டர் திருவாரூர் பாஸ்டர் இருக்கிறார்கள். பாஸ்டர் ஐசக் நாராயணசாமி இருக்கிறார்கள். இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். கடைசியாக சகோதரர் பாஸ்டர் ஜானேஸ்வர் அவர்கள் கடைசியாக ஜெபித்து நிறைவு செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஆமென். நாம் பாடுவோம். பாடல் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை ஆதாரமாக கொண்டு ஏற்றப்பட்ட பாடல். திருச்சபையே இது தூங்கும் நேரமில்லை. திருச்சபையே இது தூங்கும் நேரமில்லை. திருச்சபையே அவன் நாளைக்கு நேரமில்லை. இயேசுவை காட்டணும். இயேசுவை காட்டணும். உன்னை வாங்கி பண்ணிடுவார். உன்னை காப்பாயா இது தோன்றும் நேரமில்லை. எழுந்திருக்கும் சபையே பாவஜாலிக்கு நேரமில்லை. கண்ணுக்கு கலிக்கம் பூசிக்கொண்டு சத்தியம் தெளிவாய் காணணும். உடல்விட்ட பொன்னை வாங்கி கொண்டு
பரிசுத்தமாய் வாழணும். இன்னைக்கு கலியும் பூசிக்கொண்டு சத்தியத்தை காணணும். யுகமிட்ட பொன்னை மாற்றிக் கொண்டு பரிசுத்தமாய் வாழணும். இது எதிர்பார்க்கிறார் உன்னை வாங்கி பண்ணிடுவார். உன்னை காப்பார் யாரும் இல்லை. சபையே இது தூங்கும் நேரமில்லை. நெருங்கிருக்கும் சபையே அவகாலிக்கு நேரமில்லை. சத்தம் உனக்கு கேட்கிறதா? திருவையின் நேரம் முடியும் முன்னே இதய கதவை திறப்பாயா? சத்தம் உனக்கு கேட்கிறதா? திருவையின் நேரம் முடியும் முன்னே இதய கதவை திறப்பாயா? உன்னை வாங்கி பண்ணிடுவா. உன்னை காப்பார் யாரும் இல்லை. எழுந்திருக்கும் சபையே இது தூங்கும் நேரமில்லை. எழுந்திருக்கும் சபையே அவர் யாருக்கு நேரமில்லை. வெண்வஸ்திரத்தை உடுத்தும் நேரம் காக்கிறவையோடு உடுத்துவோம். ஆபத்தை ஜெயித்து இயேசுவோடு பரலோகம் செல்ல தீர்மானிப்போம். வெண்வஸ்திரத்தை உடுத்தும் நேரம் காக்கிறவையோடு உடுத்துவோம். ஆபத்தை ஜெயித்து இயேசுவோடு பரலோகம் செல்ல தீர்மானிப்போம். உன்னை வாங்கி பண்ணிடுவார். உன்னை காப்பார் யாரும் இல்லை. எழுந்திருக்கும் சபையே இது தூங்கும் நேரமில்லை. எழுந்திருக்கும் சபையே அவள் தாய்க்கு நேரமில்லை. எழுந்திருக்கும் சபையே இது தூங்கும் நேரமில்லை. பாவஜாலிக்கு நேரமில்லை. இது தூங்கும் நேரமில்லை. பாவஜாலிக்கு நேரமில்லை. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் நிச்சயமாக எழுப்ப போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிப்போம். ஒரு எழுப்புதல் செய்தியானது கடைசி கால செய்தியாளர் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நிச்சயம் நாம் சத்தியத்தை மாத்திரம் நாம் கொண்டு செல்வோம். தேவன் நம்மை பயன்படுத்துவார், வல்லமை பயன்படுத்துவார். இனி தனி நபருடைய எழுப்புதல் அல்ல. இனி அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் என்பதாக இருக்கிறது. இந்த எழுப்புதல் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இருக்கும். இந்த எழுப்புதலுக்கு முடிவு கிடையாது. இந்த எழுப்புதல் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் கர்த்தர் அதை கொண்டு செல்வார். ஆகையால் விசுவாசத்தோடு செய்தியை மாத்திரம் நாம் கொண்டு செல்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். God bless you.